வணக்கம், நான் சுனிதா சாரதி பேசுகிறேன். இன்றைக்கு ஓகே ஆடியோ ரிலீஸ்க்கு இன்றைக்கி எல்லோரும் இன்றைக்கி கேதர் ஆகிருக்கோம். நல்ல ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் காதல் பட்டர்ஃப்ளை என்ற சாங் வந்து ஆலாப் ராஜு கூட பாடியிருக்கேன். வாங்க ஆலாப், இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப். ஹாய், ஐம் ஆலாப் ராஜு, பிளேபேக் சிங்கர். எந்த பாடல் பாடியிருக்கீங்க? இந்த இன்டர்வியூ பண்ணுற மாதிரி ஓகே, உங்களோட தான் மேடம். காதல் பட்டர்ஃப்ளை அண்ட் அகிலா வெரி வெரி ஹாப்பி ஃபார் திஸ் மொமெண்ட். அண்ட் ஹாரிஸ் சார் எப்பவுமே ராக் பண்ணுவார். கண்டிப்பாக இதுவும் பயங்கர ராக்கிங்காக தான் இருக்கும். ஆல் த வெரி பெஸ்ட் டு த என்டையர் டீம். இது வரைக்கும் ஓகேலேருந்து அந்த காதல் பட்டர்ஃப்ளை சாங்ஸ் டீசர் அது போயிட்டுருக்கு. நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப வெரி ரிஃப்ரெஷிங் மெலடி, யூத்துக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ ஃபீல் வெரி நைஸ், வெரி பியூட்டிஃபுல் சாங். அண்ட் எல்லாருக்கும் அந்த என்டையர் டீமுக்கு ஆல் த பெஸ்ட். ஐ வுட் லைக் டு விஷ் தெம். அண்ட் நிக்கில் சாரோட சேனல் இது, அவங்களுக்கும் வெற்றிகரமாக உங்கள் சேனலும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் கொடுக்கணும்னு வி விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. நிக்கில் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் பின்னணி பாடகர் வேல்முருகன் பேசுகிறேன். அதாவது ஒரு சூப்பரான ஒரு நல்ல தருணத்தில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. என்னென்னா முதலியாக ஹாரி ஜெயராஜ் சாருடைய இசையில், அதுவும் உதயநிதி ஸ்டாலின் சார் அவர் நடிக்கிற படத்தில் நான் பாடியிருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ரொம்ப சூப்பரான லிரிக்ஸு. இந்த பாடல் கிட்டத்தட்ட எல்லா பாடலும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அதில் நான் பாடின பாடல் வந்து, அதாவது ஒரு வரி இருக்கும் நாமுத்துக்குமார் சாரியான்ட்டு, ஃபிகரு சுகரு மாதிரி பசங்க உடம்பை உரிக்கிடும் அப்படிங்கிற அந்த லிரிக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லிரிக்ஸு. ரொம்ப ஹை பிச்சிலையும் இல்லை, மிடில்லையும் என்னை சூப்பராக பாட வச்சுருக்காரு மியூசிக் டைரக்டர் சார். உண்மையிலே ஃபஸ்ட்டு டைம் இந்த வாய்ப்பு கொடுத்த ஹரி ஜெயராஜ் சாருக்கு ரொம்ப சந்தோஷம். டைரக்டர் ராஜேஷ் சாருக்கு தான் நான் மெயினாக நன்றி சொல்லணும். என்னென்னா அவர் தான் வந்து டிஸ்கஸ் பண்ணி, ஹாரி ஜெயராஜ் சாரும் அவரும் டிஸ்கஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பாடல் கொடுக்கணுங்கும் பொழுது எனக்கு அந்த வாய்ப்பு கிடச்சி ரொம்ப சந்தோஷம். காதல் அது கழிச்சு கொடுக்கும் போதே உன்னை கவுக்கும் கோட்டரு தான தான தன தன. ராஜேஷோட ஃபேன்ஸ் எல்லாம் அவருடைய முதல் படத்துல இருந்து அவர் டைமிங், எஸ்பெஷலி டைலாக் சைடில் வந்து அவரை அடிச்சிக்கவே முடியாது. ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. எனக்கு தெரியும், அப்பப்போ அப்டேட் பண்ணுவாங்க பாலு மூலியமாக. கேமராமேன் பாலசுப்ரமணியம், அவரோட 2வது சாங் பார்த்துருப்பீங்க, இந்த ஜார்டனில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஐ திங்க் பாலு வந்து அழகாக பூக்குதே சாங் எவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாரோ என்னோட படத்தில், அதோட 2 மடங்கு அழகாக இந்த படத்தில் இருக்குது. அண்ட் கண்டிப்பாக சந்தானம் அது பெரிய ரொம்ப ஒரு அதுதான் இந்த வேல்யூ இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் உதயநிதி சார் வந்து ரொம்ப அழகாக, ரொம்ப ஒரு இளமையாக இந்த படத்தில் கண்டிப்பாக நல்ல ஒரு என்ன சொல் தொடக்கம். ஆல் தி பெஸ்ட் சார். அண்ட் ஹாரி ஜெயராஜ் சார் அவர்கள் கண்டிப்பாக தெரியும், அவரோட மியூசிக் இஸ் ஆல்வேஸ் ராக்கிங். ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்ஸ் சார். உள்ளே வரும்போது நிக்கில் சார் வந்து கேட்டார், ஏன் உங்கள் படத்தில் என்ன போடலன்னு கேட்டார். அதுக்காக இப்படி ஒரு மாட்டி விட்டுருக்க வேண்டாம். பெருசாக ஒன்றும் சொல்ல தெரியல எனக்கு. சந்தான சார் சொன்ன மாதிரி நீங்கள் நல்லா வருவீங்க உதய் சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ். நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா, ஹாரி ஜெயராஜ் சார்னு ஒரு பாட்டு எழுதியிருக்கேன். மின்னல் என்ற படத்தில் மேடின்ற சாங்கை நான் தான் எழுதுனேன். அதுக்கு லைக் டு தேங்க்யூ திஸ் மூமெண்ட். தேங்க்யூ. இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக அவர் இருக்கார். எப்படின்னா, நான் மதுரைக்கு சமீபத்தில் போயிருந்தேன். அங்கே என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தருங்க, ஒரு ஜிம் வச்சுருக்கேன். எனக்கும் ஜிம்முக்கு எந்த தொடர்பு கிடையாது, மறைமுகமாக கூட. திரு சூர்யா அவர்களோட ஃபோட்டோ வச்சுருந்தாங்க. ஒரு ஜிம்மில் வந்து ஒரு தமிழ் நடிகரோட ஃபோட்டோ இருக்குது. ஒரு கர்ம யோகி மாதிரி நடிப்புக்காக சாப்பிடாம கொள்ளாமல், கண் தொஞ்சாருன்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி சாப்பிடாம கொள்ளாமல் கடந்து ஒரு நடிப்புக்காக டெடிக்கேட்டாக இருக்கிற திரு சூர்யா அவர்கள் இந்த ஆடியோவை ரிலீஸ் பண்ணுறது, இந்த இளைஞர்களை, இந்த அப்கமர்ஸை ஆதரிக்கிறதுன்றது உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அதுவும் இல்லாமல் மைனா மாதிரி படங்களும், ஏழாம் அறிவு மாதிரியான ஒரு படங்களையும் எடுக்கிற ரெட் ஜெயின் மூவிஸ், என்னை மாதிரி இப்போ நீர்பறவை அடுத்த படம் நான் பண்ணுறேன் மாதிரி சின்ன பட்ஜெட் படங்களை அவங்க எடுக்க முன் வர்றது ஒரு ஆரோக்கியமான அம்சமாக நான் நினைக்கிறேன். இந்த மாதிரியான முன் மாதிரிகள் தமிழ் சினிமாவில் தொடர்ந்து நடக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். என்னுடைய நண்பர் இயக்குனர் ராஜேஷ் சுனாமியே வந்தாலும் அப்படியே வைத்தாப்புல அமைதியாக உட்காந்துருவாரு ஸ்பாட்டில். வரட்டும் தலைவா, கிட்ட வரட்டும் பேசவும் பாரு. எல்லாருக்கும்
சந்தானம் சிரிப்பு நடிகர், ஆனால் எனக்கு பயம். சந்தானத்தை ஒரு 10 நிமிஷம் மாட்டிக்கிட்டோம்னா அதோட முடிஞ்சுச்சு. பராக்குறைக்கு கொஞ்சம் நெருக்கமாக பேசி சில ரகசியங்களை சொல்லிட்டோம்னா அதோட நம்ம கதை முடிஞ்சுச்சு. இந்த சந்தோஷமான தருணத்தில் உங்கள் எல்லாத்தையும் சந்திச்சதில் நன்றி, வணக்கம். ஃபர்ஸ்ட் அனைவருக்கும் வணக்கம். அதாவது இது வந்து தாய் வீடு மாதிரியான இந்த கம்பெனியோட முதல் படம் நான் தான் டைரக்ட் பண்ண குருவி. அதனால் இந்த ஸ்டேஜில் நிற்கிறது ரொம்ப பெருமையாக இருக்கும். அது ரொம்ப நாள் ஒரு கதை சொன்னாங்க இந்த ட்ரெய்லரில், 5 விஷயம் ஓடணும்னு, அப்போ தான் ஞானப்பழம் கிடைக்கும்னு. அப்படி இல்லை என் நண்பர் உதயநிதி அவரை பற்றி சொல்லணும்னா, நல்ல நண்பர், நல்ல நிர்வாகி, நல்ல குடும்பஸ்தர், அதே மாதிரி கன்ஃபார்மாக ஒரு நல்ல தயாரிப்பாளர், எல்லாத்தையும் ஒரு பொறுமையும் அழகாக நிதானமாக சிந்திக்கக்கூடியவர். இந்த 5 விஷயம் ஒரு கையில் இருக்குது. டெஃபினட்டாக நல்ல நடிகராக வந்துருவார்ன்றது ட்ரெயிலரை பார்க்கும்போதே தெரியும். அவருக்கு ஞானப்பழம் கிடைக்குது இல்லை, கண்டிப்பாக வெற்றி பழம் கிடைக்கும். அது ₹1 கொடுத்து நீங்கள் வாங்க முடியாது, டிக்கெட் வாங்கி தான் பார்க்க முடியும். அதே மாதிரி சந்தானம், ராஜேஷ் அவர்கள் அவங்களோட கூட்டணி வந்து ஆல்ரெடி பாஸில் வந்து சரி கலக்கியிருந்தாங்க. ஸோ அந்த படத்தை வந்து அவ்வளோ ரசித்து பார்த்தேன் அந்த படத்தை. ஈவன் சிவா மனசில் சக்தி, அதே மாதிரி அவங்க கூட்டணி கன்ஃபார்ம் பண்ணி கலக்கியிருப்பாங்க. எனக்கு வசதி கலக்கி கொடுத்த மாதிரி. ஹாரி ஜெயராஜ் சார் பற்றி சொல்ல வேணாம், கேட்கும்போது கலக்கலாக இருக்கும். அண்ட் ஒரு குத்துப்பாட்டு மட்டும் போடலாம், அதுக்காக காதை வெயிட் பண்ணியிருந்தேன், வரவே இல்லை. கடைசியாக வரும் சார், நான் சீரியலில் கேட்டுக்கிறேன். ஐ விஷ் திஸ் டீம் ஆல் தி பெஸ்ட் அண்ட் வெரி வெரி பிக் சக்ஸஸ். தேங்க்யூ. பொதுவாக நிறைய படங்கள் வந்து புதுமுகங்கள் அறிமுக படங்கள் நிறைய வரும். ஆனால் இந்த படத்தில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, எல்லோருக்கும் தெரிந்த ஒரு முகம் ஒரு புதிய முகமாக அறிமுகமாகிறார். அதனால் வந்து எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. பட் அது விஷுவல்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அது அவர் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். நான் எனக்கு ராஜேஷ் சந்தானம் சார் காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும். ஐம் பிக் ஃபேன். இந்த படத்தில் நான் தொடர்பு பண்ணிக்கிறேன். அந்த டீசர் ட்ரெய்லர் வந்து ரொம்ப ரசித்து பார்த்தேன் நான். அது ரொம்ப ஒவ்வொரு தடவை நான் தேட்டரில் படம் பார்க்கும்போது அது வரும். ஒவ்வொரு தடவையும் ரசிகர்கள்லாம் புதுசாக பார்க்குற மாதிரி கை தட்டுவாங்க. ரொம்ப நல்லா இருந்தது இந்த ட்ரெய்லர். இந்த சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. சாங்ஸ் பற்றி சொல்ல வேண்டாம், ரொம்ப ஒரு யூத்ஃபுல்லாக ரொம்ப அருமையாக இருக்குது. எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இட்ஸ் ஆல் தி வெரி பெஸ்ட். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும், கண்டிப்பாக வெற்றி அடையும். அதுக்கான எல்லா அம்சமும் இருக்குது. உதயநிதி ஸ்டாலின் சார் இதுக்கப்புறம் மிகப்பெரிய ஹீரோவாக வரணும். இப்போ நிறைய ஹீரோக்களுக்கு ஹீரோயின் யாரும் கூட கவலை இல்லை, சந்தானம் கூட இருக்கிற கவலை நிறைய பேருக்கு இருக்குது. அப்படி சந்தானம் ஒரு காம்பினேஷனில் உதயநிதி சார் நடிச்சிருக்காரு. இப்போது நாங்கள் தனி சார்லாம் கமர்ஷியல் படம் எடுத்தால் கூட என்னோடய படங்களில் 60% ஹியூமருக்கு முக்கியம் கொடுப்பேன். ஹீரோவே காமெடி பண்ணுற மாதிரிலாம் ஸ்க்ரீன் பிளே அமைப்பேன். ஏன்னா இந்த காலத்தில் கண்டிப்பாக காமெடி முக்கியம். மக்கள் வந்து தியேட்டருக்கு வர்றது என்ஜாய் பண்ணி ரசிச்சுட்டு போகணும். அப்படி இப்போ உள்ள ஆடியன்ஸ் பல்ஸை ராஜேஷ் சார் கரெக்டாக பிடிச்சிருக்காரு. அவர் SMS பாஸ்கரன் அதை விட பல மடங்கு ஒரு கல் ஒரு கண்ணாடி மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். நன்றி, வணக்கம். ஹீரோவோட அம்மாவும் அப்பாவும் ஆன் ஸ்கிரீன் மதர் அண்ட் ஃபாதர் திரு அழகன் பெருமாள் அவர்களையும் ஸ்ரீமதி சரண்யா அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் நான் பெருமைப்படக்கூடிய விஷயம் ஒரு 3 விஷயம். ஒன்றாவது வந்து ராஜேஷோட டைரக்ஷனை நடித்தது. ராஜேஷ் வந்து எங்கள் ஊருக்கார், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். நம்பர் 2 தேசிய விருது பெற்ற மூத்த நடிகை திருமதி சரண்யா அவங்களோட நடித்தது. 3வது மிக முக்கியமானதும் உதயநிதி ஸ்டாலினோட ஃபாதராக நடித்தது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். எல்லாருக்கும் வணக்கம். இந்த இண்டஸ்ட்ரியில் எனக்கு நிறைய மகன்கள் இருக்காங்க. நிஜத்தில் 2 பெண் குழந்தைங்களுக்கு தாயாக இருந்தாலும் இண்டஸ்ட்ரியில் நிறைய மகன்கள் இருக்காங்க. எல்லா மகன்களோடையும் அம்மாவா நடிச்சு எனக்கு மகன் வேணுன்ற ஆசையே வந்துருச்சு. இனிமேல் பிறக்காது. அதனால எல்லா மகன்களும் எனக்கு எப்பவுமே மகனாகவே இருங்க. அந்த மகன் லிஸ்ட்ல இப்ப புதுசா நல்லா அழகா ஒரு மகன் எனக்கு பிறந்திருக்கார். அந்த மகனுக்கு அம்மாவா என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனா எனக்கு என்ன தோணுன்னா,
இயக்குனர்கள் எல்லாம் நடிக்கும்போது எனக்கு ரொம்ப கோபம் வரும். ஏன்னா நல்ல இயக்குனர்கள் இவங்க வந்து நடிக்க போயிட்டா அப்புறம் நமக்கெல்லாம் யார் வேஷம் கொடுக்கறது அப்படின்னு ஒரு சங்கடம் வரும். அந்த இயக்குனர்கள்லாம் ரொம்ப நல்ல மூடில் நடிக்கணும்னு பேசிட்டு இருக்கும்போது நான் மட்டும் போய் நீங்கள் நடிக்காதீங்க சார், ப்ளீஸ் சார், நீங்கள் நடிச்சிங்கன்னா நாங்கள்லாம் யார் படத்தில் சார் நடிக்கிறதுன்னு போய் கேட்பேன். அந்த மாதிரி ஒரு நல்ல ப்ரொடியூசர் ஹீரோ ஆயிட்டாரு. அதனால ஹீரோஸ் எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா, நல்ல ஜாலியாக ஒர்க் பண்ணவும் ஜாலியாக பார்க்கறதுக்கும் இருக்கிற ஒரு படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பளித்த ராஜேஷ் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கிறதும் ரொம்ப கஷ்டம். சொன்ன மாதிரி எல்லாம் இமோஷனல் ரோல்ஸாக ப்ளே பண்ணும்போது ரொம்ப லைட் வெயினில் ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணேன். ஸோ எல்லாரும் நல்லா பார்த்து ரசிப்பீங்க, சிரிச்சுக்கிட்டே என்ஜாய் பண்ணுவீங்கன்றது கண்டிப்பாக உண்மை. இந்த படத்துடைய மொத்த டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எங்கள் எல்லாருக்கும் இது ஒரு பெரிய சக்ஸஸாக அமையணும்னு இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி. ஒரு படத்தை பற்றி பேசணுன்னா முதல்ல படத்தின் ப்ரொடியூசர், அப்புறம் டைரக்டர், அப்புறம் மியூசிக் டைரக்டர். ப்ரொடியூசர் பற்றி நான் பேச வேண்டாம், ஏன்னா எல்லாருக்கும் தெரியும். பட் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணன்னு ரொம்ப ஆசைப்பட்டவர் வந்து ஒன்று ராஜாசங்கர்னு ஒருத்தர். அவர் வந்து உதயநிதி நடிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டவர். அப்புறம் வந்து சம்பவமூர்த்தி, இவங்க 2 பேர் தான் ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அவங்க வந்து அவர் நடிக்கணும். முதல்ல அவர் ரொம்ப பிடிவாதமாக இல்லை, முடியாதுன்னு சொல்லும்போது அவர் வலுக்கட்டாயமாக நீங்கள் நடிக்கணும், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு உந்துதலாக இருந்தது வந்து அவங்க 2 பேருக்கு தான். அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்து ராஜேஷ் வந்து 3 படம் தான் பண்ணியிருந்தாலும் நான் வந்து அவருடைய ஃபேன் ஆகிட்டேன். அவருடைய 2 படங்கள் பார்த்து சந்தானத்தினால ராஜேஷ்னால சந்தானமான்னு ஒன்று தெரியல. இவங்க 2 பேரும் பிரிஞ்சு ஒரு படம் பண்ணும்போது தெரிஞ்சிடும், சந்தானத்தை பற்றியும் தெரிஞ்சிடும். கண்டிப்பாக ராஜேஷ்கிட்ட வந்து அந்த என்ன சொல்லுவாங்கப்பா, ஹியூமர், அந்த இது வந்து டெஃபினட்டாக நான் இருக்கு. ஏன்னா அவர் நேரில் பேசும்போது கூட எனக்கு அது நிறைய தெரிஞ்சது. ஸோ ராஜேஷுக்கு மீண்டும் அடுத்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். ஹாரிஸ் ஜெயராஜ் சொல்லவே வேண்டாம். அது எப்படின்னா எல்லாம் ஒரு படத்தில் எப்படி மினிமம் ஒரு 4 பாட்டு பயங்கர ஹிட் பண்ணிடுறீங்களா சார். ராஜேஷுக்கு வந்து உதய வந்து ஹீரோவை அறிமுகப்படுத்த அந்த பெருமையாக இருக்கும்போது எனக்கு வந்து உதய நடிக்க வச்ச முதல் படத்தில் நடிக்க வச்ச பெருமை எனக்கு இருக்கு. ஆதவனில் முதல்ல சும்மா தலையை மட்டும் காமிச்சிடறேன் சார் உங்களை மாதிரி அப்படின்னாரு. அதுக்கு ஒரு சின்ன வேஷம் சொல்லும்போது அவர் பிஸியாக இருந்தார், இறங்கி போயிருந்தார். அது சூர்யா அந்த இதில் வந்து அந்த தண்ணியில் வந்து டார்க் ஆனதுக்கப்புறம் அப்படியே படத்தை முடிச்சிடணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம், சூர்யாவோட அபிப்பிராயம். பட் ப்ரொடியூசர் சைடில் தான் இல்லை அது மாதிரிலாம் முடிக்கக்கூடாது, அது வந்து சூர்யாவுடைய ஃபேன்ஸ் எல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏன்ட்டு வந்து ஒரு ஹாப்பியான ஒரு இன்சிடென்ட் வேணும் சொல்லி ஒரு சீன் வேணும்னு சொல்லி அப்போ கிரியேட் பண்ணி அன்றைக்கி காலம்புற உட்காந்து டைலாக் எழுதிட்டு அவருக்கு ஃபோன் பண்ணுறாரு. அவர் எங்கேயோ இருக்கார், சிலவர்லேயும் எங்கேயோ இருக்கார். முன்னே நாளைக்கு ஒரு சீன் இருக்கு, அதை நெருங்கி வாப்பான்னு அடித்து பிடிச்சி வர வச்சு. ஆனால் அதில் என்ன ஒரு அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரிஞ்சிச்சு. அவர் என்ன டைலாக்ன்றது முன்னாடியே கேட்டுக்கிட்டு அந்த மனப்பாடம் பண்ணிக்கிட்டு அது இது பண்ணிக்கிட்டு அதில் ரொம்ப ஆர்வமாக அதுதான் வேணும். அது வந்து இப்போ மட்டும் இல்லை, எத்தனை படம் பண்ணாலும் அது இருக்கணும். அடுத்தது என்ன, நாளைக்கு என்னன்னு இன்னைக்கு கூட ரஜினி சார் கேட்பாரு. ஒரு ஷூட்டிங் நாளைக்கு என்ன ப்ரோக்ராம், நாளைக்கு டிஸ்கஷன்னா கூட என்ன இருக்குன்னு கேட்பாரு. அதுவும் கமல் சார் அப்படிதான். ஸோ எவ்வளோ வளர்ந்தாலும் அந்த கற்றுக்கணும், அடுத்தது என்ன, அதை நம்ம எப்படி இன்னும் நல்லா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அந்த எண்ணம் வந்து எல்லாருக்கும் இருந்ததுன்னா டெஃபினட்டாக முன்னுக்கு வந்துடுவாங்க. ஆனால் நீ இவ்வளோ முதல் படத்துலேயே யாரோ சொன்ன மாதிரி 3 படி நான் நினைக்கவே இல்லை. நல்லா இருக்குது. டைலாக்ஸ் டெலிவரியெல்லாம் நல்லா ராஜேஷ் வந்து நிறைய உங்ககிட்ட நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காரு. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். அப்புறம் நிறைய அம்சங்கள் இருந்ததா பேரரசு சொன்னார். கண்டிப்பாக அம்சமான ஒரு ஹீரோயின் இருக்காங்க, மிகவும் அம்சமாக இருந்தது. ஸோ வெற்றிக்கு உரிய நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் இருக்கிறதுனால மிகப்பெரிய வெற்றி அடையணும். முக்கியமாக அந்த பிஆர்ஓ நிக்கில் ஒரு எப்படி தான் இவ்வளோ சீக்கிரமாக ஒரு ட்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு ஃபங்க்ஷனில்
அப்படிங்கிறதுக்குள்ளே வேறு கலரில் வராரு. அவருடைய பத்திரிகையாளர்களுடைய ஆதரவு திரு நிக்கில் முருகன் அவர் இதெல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் வணங்குகிற தெய்வத்தை வேண்டி வாழ்த்துக்கிறேன் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் உதய் சார் ப்ரொடியூசராகவும் நடிகராகவும் ஜெயிக்கணும்னு நான் வாழ்த்திக்கிறேன். செகண்ட் ராஜேஷ் சார் இது ஹேட்ரிக் படமாக அமையணும்னு வாழ்த்திக்கிறேன். தென் ஹாரிஸ் சாரோட சாங்ஸு கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது. பர்டிகுலராக அந்த குத்து சாங் ரொம்ப நல்லா இருந்தது. தொடர்ந்து நீங்கள் குத்து சாங் போடணும்னு கேட்டுக்கிறேன். தென் ஹோல் டீமுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். நிச்சயம் வெற்றி அடையும் அப்படின்ட்டு 2 சாங்லையும் தெரிஞ்சது. பர்டிகுலர் கேமராமேன் ஒர்க் ரொம்ப நல்லா இருந்தது. லொக்கேஷன்ஸ் அவ்வளோ அழகாக இருந்தது. தென் தினேஷோட மூமெண்ட்ஸ் பர்டிகுலராக ஒரு டெபியூட்டன்ட் ஆக்டருக்கு எப்படி இருக்கணுமோ அந்தளவுக்கு கரெக்டாக இருந்தது. தென் ட்ரெய்லரில் பார்க்கும்போது ஒரு விஷயம் தெரிஞ்சது, இந்த படம் ராஜேஷ் சாருக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, உதய் சார் நேச்சுரலாக எப்படி இருப்பாரோ அதே மாதிரி படத்தில் யூஸ் பண்ணியிருக்கான்றது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சது. ஸோ எல்லாமே ஒரு வரையறைக்குள்ளே இருக்குது. அதனால் நிச்சயம் வெற்றியிடம் நம்புகிறேன். ஹோல் டீம் என்னோட வாழ்த்துக்கள். பாஸ்கரன் படத்தில் நண்பேண்டான்ற டைலாக் எந்த அளவுக்கு ரீச் ஆச்சோ அதே மாதிரி இந்த படத்தை ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கேட்குறவன் கேன கேரம் போர்டை கண்டுபிடிச்சது KS ரவிக்குமார் சார் டைலாக் தட்டில ரீச் ஆகும். நான் பார்த்துட்டே இருந்தேன். உதய் சார் அப்படி சிரிக்கிறார், அவர் முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம், இவரை மாட்டி விட்டுட்டோன்ற ஒரு சந்தோஷம் தெரிஞ்சது. அந்த அளவுக்கு ரீச் ஆச்சு. ராஜேஷோட ஸ்ட்ரென்த்தே டைலாக் தான். நான் சொன்னேன், எதுக்கு சார் உங்கள் படத்துக்கு போய் ஹாரிஸ் ஜெயராஜ் சார் மியூசிக்லாம், உங்கள் வசதி நல்லா இருக்கும்னு. ஆனால் உண்மையிலே பார்த்தா ராஜேஷ் சாருக்கும் பெரிய லக்கு. அவ்வளோ ஃபேண்டாஸ்டிக்காக அந்த சாங்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. அப்புறம் பாலசுப்ரமணியன் சார் கேமராமேன். உதய் சார் ஒரு முதல் படம் மாதிரியே இல்லை, ஏதோ ஒரு 25வது படம் நடித்த மாதிரி இருந்தது. சும்மா ஏதோ சபை நாகத்துக்காக சொன்னதில்லை, ரியலாக ஒரு டைரக்டராக ஒரு ஹீரோவோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் ரொம்ப கவனிப்பாக பார்ப்போம். எப்படி பண்ணியிருக்காங்க, ஒரு ஃபியர் இருக்கா, ஏதாவது இடத்துல சின்ன தவறு இருந்தால் கூட எங்களுக்கு தெரிஞ்சிடும். நிச்சயமாக பார்த்தேன் சார், சாங்ஸு டைலாக் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. ரியலி சொல்கிறேன், இந்த டீம் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. கிளம்பி வரும்போது ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லலாம் அப்படின்ட்டு வந்தேன். எல்லாருமே மேடையில் தான் சொன்னாங்க. என்னென்னா எல்லா ஆக்டர்ஸ்க்கும் ஒரு டைரக்டரோட நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. அந்த டைரக்டரும் ஆக்டரும் சேர்ந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். தட் இஸ் இது ராஜேஷ்க்கும் சந்தானத்துக்கும் அது அவ்வளோ நல்லா ஒர்க் ஆகுது. அண்ட் சந்தானம் ராஜேஷோட ஒர்க் பண்ணும்போது அந்த ஒரு படம் முடியும் போது அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்காரு. இந்த படத்தில் அடுத்த ஒரு மிகப்பெரிய லெவலுக்கு போகிற மாதிரி இருக்குது எல்லாத்தையும் பார்க்கும்போது. அண்ட் உதய்க்கு இந்த படம் ஃபர்ஸ்ட் படம். ஐ விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட். அண்ட் ஹாரிஸ் மியூசிக் எப்போவுமே நமக்கு ஸ்வீட்டாக இருக்கும், நல்ல மெலடிஸ் இருக்கும். இந்த ஃபில்மும் அதே மாதிரி இருக்கும். அண்ட் தட் ஆல்வேஸ் என்ஷூர்ஸ் அ குட் ஓப்பனிங் ஃபார் த ஃபில்ம். அதே மாதிரி இந்த படத்துக்கும் நடக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அண்ட் ஐ விஷ் த டீம் வெரி வெல் அண்ட் ஐ ஹோப் த ஃபில்ம் டாஸ் வெல். தேங்க்யூ வெரி மச். ரவிக்குமார் சார் தான் ஃபஸ்ட்டு நடிக்க வச்சார். பட் நான் தான் ஆக்சுவலாக அவர் ஹீரோவை பண்ண முதல்ல அரிதாரம் பண்ணி நான் தான் ஃபோட்டோ ஷூட் பண்ணேன். ஆக்சுவலாக அவருக்கு எழுதின கதை யுத்தம் செய். ஸோ இன்டர்வலில் உதய் சண்டை போட்டு அவ்வளோ கிளாப்ஸோட வெளியே வந்திருக்க வேண்டியது மிஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக ஃபோட்டோ ஷூட் நான் தான் எடுத்தேன். ஒரு 2 hours போட்டு உயிர் எடுத்துட்டேன். ஆக்சுவலாக உதய் ரொம்ப சீக்கிரமாக அந்த மாதிரி இன்னொரு படம் உதய்க்கு பண்ணாலும் பாடணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெரிய குடும்பத்தில் வந்தவர், இவ்வளோ டவுன் டு எடுத்த ஒரு மனிதரை நான் தமிழ் சினிமாவில் நான் பார்த்ததில்ல. ப்ளீஸ் கிவ் மீ பிக் ஹேண்ட்ஸ் ஃபார் தட். ரொம்ப ரொம்ப அழகான பழகுவதற்கு ரொம்ப அழகான ஒரு எளிமையான மனிதர். ஆக்சுவலி ரொம்ப ஒரு 25 வருஷம் பழகின ரொம்ப ஸ்கூலில் படித்த ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகுவார். ஆக்சுவலாக வெரி வெரி டவுன் டு எர்த். வெரி ப்ரவுட் டு சே ஆன் தி ஸ்டேஜ் தட் ஐம் ஒன் ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட் ஆல் த்ரூ மை லைஃப். அப்புறம் அவங்க மனைவியர் என்னுடைய தங்கை. அவங்க ஃபஸ்ட்டு குறும்படத்தை நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக ஸோ அவங்க கேட்பாங்க, சார் உதய் நடிக்கிறார் என்ன சொல்லுங்கள். எல்லாரும் நடிக்கலாமா, நான் கூட நடிச்சிருக்கேன். ஆக்சுவலாக எல்லாரும் நடிக்கலாமா ஆக்சுவலாக. ஸோ எனிபடி கேன் ஆக்ட். ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் நான் வெட்டிட்டு கேட்க போகிறேன், எப்போ என் படத்தில் நடிக்கிறேன் வெட்டின்னு கேட்க போகிறேன். ஆக்சுவலாக
அப்புறம் வந்து அவருடைய சாய்ஸ் வந்து ஒருவேளை என் படம் பண்ணாமல் இருந்தால் நல்லது தான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து நான் கொஞ்சம் இன்டென்ஸாக பண்ணுற டைரக்டர். ஸோ வந்து ரைட் சாய்ஸ் வந்து ராஜேஷ் வந்து ரைட் பக்கர். அவன் பயங்கரமான ஸ்கிரிப்ட் ரைட்டர். நாங்களாம் ஒரு 6 மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வெட்டியெல்லாம் உயிரை எடுத்துட்டு நாங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுவோம். அவன் ராஸ்கல் ரொம்ப சூப்பராக அழகாக 1 மாதம் உட்காந்து ஒரு ஐடியாலைஸ் ஸ்கிரிப்ட் பண்ணிடுவான். எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கும். படம் பார்க்க துருவிட்டு கை தட்டிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு பொறாமையாக இருக்கும். அட பாவி இது எப்படா பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிச்சயமாக அதை ரீடைன் பண்ணியிருப்போம் அந்த படத்தில். அது வெரி 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 பியூட்டிஃபுல் ஸ்கிரிப்ட் ரைட்டர். ஆக்சுவலாக நிறைய பேர் சொல்லுவாங்க வந்து ரொம்ப சாதாரணமாக பண்ணுறாரு, ஃபீல் குட் மூவியில் ரொம்ப கஷ்டம் வந்து அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் ரைட்டிங் தான். ஒவ்வொரு சீனும் டு ஹோல்ட் த அட்டென்ஷன் ஆஃப் ஆடியன்ஸ் இஸ் நாட் ஸோ சிம்பிள். இட்ஸ் வெரி வெரி டஃப். ஆக்சுவலி இந்த படத்தில் நிச்சயமாக பண்ணியிருப்பேன். ஆனால் பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ஐ திங்க் யூ மஸ்ட் ஹவ் டன் தட். ஆக்சுவலி எனக்கு இன்னும் ராஜேஷ் வந்து இன்னும் சின்சியராக பெரிய படங்கள் பண்ணணும் நான் கேட்டுக்கிறேன். ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரில அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு பெரிய ஃபோர்ட்டேன்னு யார் சொல்லலான்னு கேட்டால் வந்து சந்தானம் எல்லாரையும் காலி பண்ணிடுவார். என்ன அடுத்து பேச போகிறோம்னே தெரியல ஃபர்ஸ்ட். ஆக்சுவலாக அவர் டைலாக் என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் உள்ளே வந்த உடனே ரஜினிகாந்த் மாதிரி ஒரு கிளாப் வருது. எப்படின்னே தெரியலங்க. ஆக்சுவலாக உள்ளே வந்தவொடனே பயங்கர கிளாப், ஹீரோ கிளாப் பண்ணுவோம், அவருக்கு கிளாப் கிடைக்குது. அப்புறம் அடுத்த வார்த்தை என்னன்னு தெரியல. தட்ஸ் வாட் த ரைட் ஹியூமர் அண்ட் காமெடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யூ கேனாட் அன்பிரடிக்டபிலிட்டி தான். அடுத்த வார்த்தை என்னன்னு தெரியாது. ஸோ தட் இஸ் இஸ் ஃபோர்ட் அண்ட் ஹீஸ் ஆக்சுவலி ஃபென்டாபுலஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் வந்து பாலு கேமராமேன் சொல்லவே தேவையில்லை. சாதாரணமாகவே எல்லாருமே அழகாக காட்டுவார். இந்த படத்தில் நிறையா ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஸோ ஐ திங்க் யூ மஸ்ட் ஹவ் டன் இஸ் பெஸ்ட். அதுக்கப்புறம் தெரியல யார் பண்ணுறாங்கன்னா ஹாரிஸ் இருக்காரு. அது சொல்லவே தேவையில்லை. எல்லா படத்தும் அழகாக தான் இருக்காரு. இட் இஸ் ஆக்சுவலி எவால்விங் எவ்ரிடே. அவருடைய எவ்வளோ டியூன்ஸும் ஐ திங்க் கிட்டத்தட்ட எல்லா டியூன்ஸும் கிட்டத்தட்ட நல்லாவே மாதிரி ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து குழந்தைங்களாம் தூங்குறது கேட்டு தூங்குறது ஒரு காலத்தில் இளையராஜா இருந்துச்சு. இப்போ வந்து ஹாரிஸ் பாட்டு தான் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி ஷுவர் வின்னர். அதனால வந்து வாழ்த்தெல்லாம் தேவையில்லை. ஆக்சுவலாக இட்ஸ் கோயிங் டு பி ஷுவர் வின்னர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி டு கிவ் திஸ். தேங்க்யூ ஸோ மச். இந்த டீம் ஃபுல்லாக வந்து சத்யமில் வந்து என் படத்தை வந்து பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. எப்படி அந்த ஃபுல் டீம் சேர்ந்து போய் ஒரு படத்தை பார்க்குறாங்க அப்படின்னு நான் யோசித்தேன். அவங்க வந்து ஷூட்டிங்கில் ஒண்டி ஒரு டீமாக இல்லை, ஷூட்டிங் முடிஞ்ச அப்புறம் கூட ஈவினிங் ஒரு ஷூட்டிங் பண்ணாத சமயத்தில் கூட ஒரு பெரிய க்ளோஸ் நெட் டீமாக இருந்திருக்காங்க. அது கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரியுது அவங்களோட டீம் ஒர்க். அண்ட் ஒரு ட்ரெய்லர், நான் இந்த ட்ரெய்லர் முதல்ல டீசர் பார்த்த போதே ரொம்ப பிடிச்சது. ட்ரெய்லர் அண்ட் பாட்டு பார்க்கும்போது இன்னும் ஒரு படத்தை பார்க்கணுன்னு கண்டிப்பாக ஒரு ஆசை இருக்குது. ஐ விஷ் த டீம் த வெரி பெஸ்ட். இவெல்லாம் கீழே நின்றப்ப ரொம்ப ஹாப்பியாக படம் மாதிரியே ஜாலியாக, ராஜேஷ் சார் படம் மாதிரியே எப்பவுமே ஜாலியாக இருந்துச்சு. மேலே வந்தோடனே படப்படப்படன்னு அடிக்க ஆரம்பிச்சிச்சு. இத்தனை ஜாம்பவான்கள், கலைப்புலிகள், சிங்கம், சிறுத்தை எல்லாம் உட்காந்துருக்காங்க. டீசர் என்னைக்கு ரிலீஸ் ஆச்சோ அன்னைக்கே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சு. அந்த என்ன படம் போகிறோமோ அந்த படத்துக்கு இருக்க கிளாப்ஸோட டீசருக்கு ஏகப்பட்ட கிளாப்ஸு. வேறு ராஜேஷ் சாரை பற்றி சொல்லவே வேணாம். அது எப்படி வந்து எதாவது மேஜிக் கேஜிக் வச்சுருக்காரான்னு தெரில. படம் ஸ்டார்டிங்லேருந்து என் கிரெடிட்ஸ் போடுற வரைக்கும் கிளாப்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். நல்லா விஷ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. படம் ஏற்கனவே ஹிட் ஆன மாதிரி தான். ஹாரிஸ் சாரை பற்றி சொல்லவே வேணாம். குத்துப்பாட்டு இருக்குன்னு இருக்காங்க, கேட்போம். மிச்சபடி எல்லாத்துக்கும் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. நான் வந்து ஒரு பட தயாரிப்பாளர் வர்றதுக்கு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸ் வந்து உதய் தான். உதய வந்து எனக்கு வந்து ஒரு 30 வருஷத்துக்கு மேலே தெரியும். ஸோ இந்த மேடையில் வந்து அவனை வந்து இதோட தெரிஞ்சவங்க யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறேன். நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த வந்து நம்ம எப்படியாவது பண்ணுறதே வெற்றின்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா வந்து நம்ம we go through life without doing what we really want. உதய் வந்து சின்ன வயசுலேருந்து இன்னி வரையும் வந்து மாறாத ஒரே குணம் வந்து அந்த சினிமா மேலே இருக்கிற ஒரு ஆல்மோஸ்ட் பைத்தியம். ஏன்னா வந்து அவங்க எந்த ஃபேமிலியிலேருந்து வராங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் வந்து மேக்ஸிமம் அவனோட இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணுறது சின்ன வயசில் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இல்லை இந்த ப்ரிவியூக்கு போகிறது தான் வந்து அது வந்து ஒரு குறிக்கோளாகவே வச்சுக்கிட்டு இருந்தார் உதய். ஸோ தட் ஹேசன்ட் சேஞ்ச்ட். அண்ட் இன்னைக்கு வந்து
தடையிலெல்லாம் மீறி ஒரு ஹீரோவாகவும் நிற்கிறாரு. ஸோ ஐ விஷ் him all the best, his team as well, ராஜேஷ், ஹாரிஸ், ஜெரத் சார், everybody. Thank you. ஒன்றே ஒன்று சொல்லிக்கணும், எல்லாரும் எல்லாத்த பற்றியும் பேசினாங்க. தினேஷ் மாஸ்டர் தான் இருக்கிறதுலே இந்த படத்தில் கஷ்டப்பட்டிருப்பாரு. ஏன்னா அண்ணன் எப்படி டான்ஸ் ஆடும் எல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே வந்து நான் வந்து அண்ணனை ஸ்க்ரீனில் அந்த டெசர்ட் சாங்கில் பார்த்தோன்னே என்னை அறியாமல் நானே விசில் அடிச்சிட்டேன். ஆல் த பெஸ்ட் தினேஷ் மாஸ்டர், எக்ஸ்ட்ராடனரி ஒர்க். ஆக்சுவலாக உதயா சார் வந்து என்னுடைய பாசன்ற பாஸ்கரனை வந்து அவர் மூலமாக வெளியிட்டார். அவர் அந்த படத்தையே ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு வெற்றி படம் ஆக்கினார். அது போக இப்போ அவரே நடித்து அவரே இயக்கியிருக்காரு. இது இன்னும் எந்த அளவு கொண்டு போவார்ன்றது வானமே எல்லை தான் அவருக்கு. அதே நேரத்தில் வந்து நான் படம் பார்க்கும்போது நாங்களும் பல ஆண்டுகளாக தயாரிப்பில் இருக்கிறோம், பல நடிகர்களை பார்த்துருக்கோம். பட் கண்டிப்பாக இந்த படத்தில் வந்து ஒரு புதுமுகமாகவே தெரியல, இப்போ சிலர் குறிப்பிட்டது போக நல்ல ஒரு அனுபவமாக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அவர் வந்து ஒவ்வொரு படத்துலையும் அவர் எடுக்கக்கூடிய படங்களில் இருக்கிற நடிகர்கள்ட்ட சில மேனரிசிங்களை வச்சிருப்பாரு. கண்டிப்பாக அதனுடைய ஹோம் ஒர்க் வந்து இந்த படத்தில் தெரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ராஜேஷ், நாங்களே இது வரைக்கும் எவ்வளோ பல டைரக்டர்களை வச்சு படம் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ராஜேஷோடைய அனுபவம் வந்து ஒரு காலேஜ் டேஸில் ஒரு பிக்னிக் போகிற மாதிரி இருக்கும். நாங்கள் கும்பகோணத்தில் இருந்து 60 நாளும் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக ஜாலியாக காமெடியாக ஒரு நியூ இயர் ஈவ் வந்தது. அதுக்கு முதல் நாள் பார்ட்டியில் ஒவ்வொருத்தரை பற்றி ஒரு குறிப்பு எழுதி அவ்வளோ கிண்டல் பண்ணி மைக்கில் அந்த அனுபவம்லாம் மறக்க முடியாது. அதே மாதிரி அவர் நடைமுறையில் எந்த அளவுக்கு ஒரு ஹியூமர் சென்ஸோடு இருக்காரோ அதே மாதிரி படத்தில் நல்ல ஒரு ஹியூமர் சென்ஸ் வச்சுருப்பாரு. அது இந்த படத்துலேயே சந்தானத்தை பார்க்கும்போது தெரியுது. சந்தானத்தை பற்றி சொல்லும் போது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், ஒரு கல்யாணத்தில் சந்தனம் இல்லைன்னா கல்யாணமே இல்லை. இன்னைக்கு சினிமாவில் சந்தானம் இல்லைன்னா சினிமா இல்லைன்ற மாதிரி ஒரு நல்ல பெரிய நிலை போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி சந்தானத்துடைய கலக்கல். ஹாரிஸ் ஜெயராஜ் சார் மியூசிக் சொல்லவே வேணாம். கண்டிப்பாக ஒரு படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அது ஒரு நியூ ஃபேஸாக இன்றைக்கி அவர் வந்து ஆக்சுவலாக தமிழ்நாடு முழுக்க தெரிந்த முகமாக இருந்தாலும் திரையில் அவரை பார்க்கும்போது அந்த ஒரு பெரிய லவ் சாங்ஸ் தான் ஃபஸ்ட்டு கொண்டு போய் சேர்க்கும். அதில் ஹாரிஸ் ஜெயராஜுடைய சாருடைய பங்கு பெருசாக இருக்குது. சாங்ஸ் நல்லா அமைஞ்சிருக்கு. மற்றபடி ஒளிப்பதிவு எல்லாமே பார்க்கும்போது பிரம்மாண்டங்கள் பெருசாக இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் பெரிய வெற்றியை அடையும். உதயநிதி சார் அவர்களுக்கும் ஒரு நல்ல லேண்ட்மார்க் படமாக இருக்கணும். அதே மாதிரி ராஜேஷுடைய கேரியரில் எல்லாம் ஏறுமுகமாக இருக்குது. சிவாமன சில சக்தியை விட பாசன்ற பாஸ்கரன் பெரிய வெற்றி, பாசன்ற பாஸ்கரன் விட இந்த படம் பெரிய வெற்றியடைய எல்லாம் இறைவனை வாண்டி விடவில்லை. நன்றி. இப்போ பொதுவாக இப்போ சிசிஎல் மேட்ச் நடந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டீம் தான் ஃபுல்லாக ஸ்கோர் பண்ணிச்சு. அதே மாதிரி தான் ராஜேஷ் உதயநிதி சார் இந்த டீம் டெஃபினட்டாக ஸ்கோர் பண்ணி. தேங்க்யூ. ஒரே ஒரு நிமிஷம் தான் ஐ வாண்ட் டு டேக். உதயநிதி சார் ஆல்ரெடி ஒரு 2-3 இயர்ஸ் பேக் என்னோட ஆல்ரெடி ஃபஸ்ட்டாக சொல்லிட்டு அவர்கிட்ட திரும்பி இந்த மேடையில் கூட சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் ஒன்றா ஃப்ளைட்டில் போகிறப்போ அப்போ நான் சொன்னேன் அவர்கிட்ட, சார் நீங்களே நல்ல டெஃபினட்டாக ஹீரோ நடிக்கலாம், ஏன் சார் இன்னும் வரல அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் சைலண்ட்டாக இருந்தார். நான் சொன்னேன் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்திருக்காரு, டெஃபினட்டாக ஒரு பெரிய லெவலில் வருவார் இந்த சாங்ஸை பார்க்குறப்ப தெரியுது. அதே மாதிரி ராஜேஷ் சார் அவர் சீனு சார் சொன்ன மாதிரி பாஸ் சிவம் அதை விட டெஃபினட்டாக பெரிய லெவலில் போகும். இந்த இன்னொரு இடத்துல இந்த சின்ன நன்றியை தெரிவிச்சுக்கணும் டைரக்டர். என்னுடைய சன்னை வந்து ஒரு அறிமுக நடிகை நான் பண்ணி இன்றைக்கி 4-5 படம் பண்ணியிருக்காருன்னா அதுக்கு டைரக்டர் ராஜேஷ் தான் காரணம். இந்த நேரத்தில் டெஃபினட்டாக ஃபஸ்ட்டு மேடை அவரோட பேசுகிறதுக்கு எனக்கு கிடைச்சிது, நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மற்றபடி படத்தை பற்றி எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. கேமராமேன் பால் சார் நல்லா பண்ணியிருக்காரு. ஆல் த பெஸ்ட் ஃபார் த டீம். தேங்க்யூ. வணக்கம். இது ஒரு கல் ஒரு கண்ணாடி இல்லை, 5 கல் 5 கண்ணாடி இந்த படத்தில் இருக்குது. மொத்தம் 5 பாடல்கள். ராஜேஷ் எப்பவுமே எனக்கு ஸ்பெஷலான ஒரு டைரக்டர். பொதுவாக நான் தொடர்ந்து 2-3 பாடல்கள் எழுதும்போது கூட ஏதாவது கொஞ்சம் மனசு ஏற்பட்ட உடனே ராஜேஷ்க்கு ஃபோன் பண்ணுவேன். ஜி பாஸ்கர் பாஸ்கரன் படத்தில் ஏதாவது காமெடி சீன் சொல்லுங்கள் ஜின்னு அவர் ஃபோன்லேயே சொல்லுவார். உடனே ஹார்ட் பேட்டரி சார்ஜ் ஏற்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இந்த படத்தோட ஒரு கல் ஒரு கண்ணாடி படத்தோட ஒவ்வொரு சீனையும் அப்பப்போ நான் ஃபோன் பண்ணி கேட்பேன், ஜி ஏதாவது சீன் சொல்லுங்கள் ஜின்ட்டு. பொதுவாக வந்து பாடல் வரிகளை வந்து படத்துக்கு தலைப்பாக வைப்பாங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 1000 பாடல் தாண்டிட்டேன். என்னோட பாடல் வரி யாருமே தலைப்பாக வைக்கலையே, நான் ரொம்ப வருத்தம் இருந்துச்சு. முதல் முறையாக வந்து இந்த ஒரு கல் ஒரு கண்ணாடி என்னோட பாடல் வரி தலைப்பாக இருக்குது. எஸ்எம்எஸ் படத்தில் முதல்ல இந்த ஒரு கல் ஒரு கண்ணாடி தான் டியூன் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளாக அந்த பல்லவி வந்து பல கம்பெனிக்கு போய் ஓகே ஆகாமல் ரிஜெக்ட் ஆகி வந்த பல்லவி. அந்த பல்லவி ராஜேஷ் கிட்ட சொன்ன உடனே இது அப்படியே என்னோட கதை உடனே டியூன் பண்ணலான்ட்டு பண்ணார். அந்த படமும் ஹிட்டாகி பாட்டு ஹிட்டாகி அதே வரி வந்து ஒரு படத்துக்கு
தலைப்பாக இருக்குது. அதையும் ராஜேஷ் இயக்குறார் என்பது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் ஹாரிஸ் சார் பற்றி சொல்லி ஆகணும். 12 ஆண்டுகளாக தொடர்ந்து அவருக்கு நான் எழுதிட்டுருக்கேன். சாமிகா அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு படம், அப்புறம் சூர்யா சார் நடித்து சுட்டு சொல்கிறேன் எனக்கு பெரிய பிரேக் கொடுத்த பாட்டு, அப்புறம் நிறைய படம் எனக்கு தொடர்ந்து ஒரு இசையில் எழுதிட்டுருக்கேன். முதல் முறையாக இந்த 12 ஆண்டுகளில் எனக்கு முழு பாடல் வாய்ப்பு ஹாரிஸ் சார் கொடுத்துருக்காரு. அதுக்காக வர நன்றி சொல்லணும், ராஜேஷ் சார் சொல்லணும். அப்புறம் உதய் சார் முதல் படத்துலேயே ஒரு அபாரமான ஒரு பாடி லாங்குவேஜ், ஒரு பக்கத்து வீட்டு பையன் மாதிரி ரொம்ப யதார்த்தமாக பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நான் ராஜேஷோட ஒர்க் பண்ணுற ஃபஸ்ட் படம் அது. பட் எனக்கு இந்த படம் வந்து சில காரணங்களாக கொஞ்சம் லேட் ஆச்சு. பட் அது லேட்டான டைம் எனக்கு எதுவுமே தெரியவே இல்லை. ஏன்னா எப்போ ஆரம்பிச்சு இப்போ முடிஞ்ச மாதிரி இருக்குது. அவ்வளோ ஜாலியாக இருந்தது ஷூட்டிங் ஸ்பாட்டில். அவர் சைடில் ரொம்ப கிளியராக இருப்பார். எனவே நான் இந்த படத்தோட முதல் நாள் ஷூட்டிங் வந்து அடையாறு பிரிட்ஜில் கீழே நடந்தது. நான் கேட்டேன் ராஜேஷ்ட, நிறைய பப்ளிக்கில் எடுக்கிற மாதிரி ராஜேஷ், உதய் சார் எப்படி ஓகே? இல்லை ட்ரை பண்ண பாருங்களேன், பண்ணிடுவார் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஷாட்டே எல்லாம் நிறைய க்ரௌட் அந்த பிரிட்ஜில் இருந்து நிறைய பேர் பார்க்குறாங்க. எனக்கு பயமாக இருக்குது கேமரா பின்னாடி நிற்கிறதுக்கு. பட் முதல்ல வந்து ரொம்ப சாதாரணமாக ஒரு 100 படம் பண்ண மாதிரி நின்றுட்டு அவ்வளோ கேஷுவலாக நடித்தார். அது முடிச்ச உடனே நான் ராஜேஷ் கூப்பிட்டு சொன்னேன், என்ன ராஜேஷ் இவ்வளோ கூலாக நடிச்சிட்டு இருக்காருன்னு. இல்லை சார், முன்னாடி வந்து அவர் நிறைய ட்ரெயின் அப் பண்ணியிருக்கோம். அந்தளவுக்கு ட்ரெயின் அப் பண்ணி இந்த படத்தில் வந்து ரொம்ப நல்லா பண்ண வச்சிருக்காரு. நீங்கள் பாருங்கள், இந்த படம் வந்து ஆக்சுவலாக ஒரு ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியவே தெரியாது. சாங்ஸ்லையும் சரி, சீன்ஸ்லையும் சரி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ப்ளஸ் இந்த படத்துக்கு வந்து நாங்கள் கேட்குறதுக்கெல்லாம் சிரிச்சு கொடுக்குறதுக்கு, நாங்கள் என்ன கேட்டாலும் கொடுக்குறதுக்கு செம்பகமூர்த்தி சார் வந்து ரூமில் உட்காந்து எதை கேட்டாலும் சரி சிரிச்சுட்டே ஓகேன்னு அது சொல்லிகிட்டே இருப்பார். அந்தளவுக்கு எங்களுக்கு ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. படம் நல்லா வந்திருக்கு, பாருங்கள். தேங்க்ஸ். ஆனால் வந்ததுலேருந்து இங்கே நான் டான்ஸ் மாஸ்டர் மாதிரி தெரியல, நிக்கில் சார் தான் டான்ஸ் மாஸ்டர் மாதிரி இருக்காரு. நான் அங்கேருந்து ரொம்ப நேரம் அவரை தான் பார்த்துட்டு இருக்கேன். நம்ம டீம் இது, நம்ம டீம் பற்றி சொல்லவே தெரியல. ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ ஜாலியாக இருக்கும். நான் தான் எப்போவாவது கொஞ்சம் டென்ஷனாக டான்ஸஸை கற்றுவேன். பட் ராஜேஷ் இது வரைக்கும் யாரையும் அப்படி ஒரு சும்மா அப்படின்னு கூட சொன்னது கிடையாது. அவர் கூட நான் எஸ்எம்எஸ், அப்புறம் பாஸ்கரன், இந்த படம் 3 படமாக அவங்க இந்த டீம் கூட ட்ராவல் பண்ணுறேன். இப்போ அவர் மட்டும் இல்லை, ஈவன் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே ஒருத்தர் தப்புன்னா கூட ஒருத்தர் காட்டி கொடுத்துக்க மாட்டாங்க, அவ்வளோ ஒத்துவேன். அப்படி ஒரு டீம் இது ஒர்க் பண்ணேன். அப்புறம் உதய் சாருக்கு ஒரு 1 வீக் ஒரு each and every song ஒரு 1 or 2 days ரிஹர்சல் பண்ணோம். அவ்வளோதான் ரிஹர்சல் பண்ணோம், நிறைய நாள் ரிஹர்சல் பண்ணல. அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட் போனதுக்கப்புறம் கொஞ்சம் ஷூட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour 1 hour. பட் எல்லாமே ஒரு இம்ப்ரூவைஸ் பண்ணுறாரு. நான் அதை நல்லா நோட்டீஸ் பண்ணேன் அவர்கிட்ட. ஒரு மூமெண்ட் கொடுத்தாலும் அதை அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து மைண்டில் அப்படியே அதை எப்போவுமே ஒரு மைண்டில் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுன்றது அது நல்ல விஷயம். அது அவர் மைண்டில் மைண்ட் ரிஹர்சல் பண்ணிப்பார் மைண்ட்லே, அதுக்கப்புறம் ஆடுவார். அது நல்ல விஷயம். அது அவர்கிட்ட இருந்தது. ரொம்ப ஈஸியாகவும் கிராஸ் பண்ணிடுறாரு, நல்லா இம்ப்ரூவைஸ் பண்ணுறாரு. அது இன்னொன்று ரொம்ப அமைதியாகவே இருப்பார். அவ்வளோ ஜாலியாக இருந்தது இந்த டீம். அப்புறம் ஹாரிஸ் சார் சொல்லவே தேவையில்லை, அட்டகாசமாக இருக்குது இந்த 5 சாங்கும். அவரோட சாங்னாலே நமக்கு கொரியோகிராஃபி பண்ணுறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி அயன் படத்தில் ஜி கூட பண்ணது நெஞ்சே நீ எங்கே பல கருப்பாக்கலானி, அப்புறம் ஆதவனில் வரையோ, அப்புறம் ஜீவா கூட கோவில் என்னமோ ஏதோ ஹாரிஸ் சார் இது. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் அவரோட மியூசிக்கில் ஒர்க் பண்ணுறதுக்கு. பட் இந்த சாங், கடைசி சாங், இந்த ஃபோக் சாங் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் எனக்கு மண்டெல்லாம் குழம்பி முடியெல்லாம் நின்றுச்சு. எனக்கு ஒன்றும் புரியல. ஐயோ என்னடா இது, மொத்த மியூசிக்கும் மாறி போச்சு, ஷூட்டிங்க்கு அப்புறம் மாறி போச்சு. எனக்கு மண்டெல்லாம் குழம்பி 4 நாளாக தூக்கம் வரலங்க. அப்படியே ஐயோ இந்த பீட்டுக்கு எடுக்கலையே சார், இன்னொரு பீட்டு வேறு சேர்த்துறாரு. அப்புறம் ஒரு அந்த காதலில் ஒரு டக்குன்னு ஒன்று வரும், அதையும் காணுமே. ஐயோ என்னடா இது சரி மாற்றிட்டாருன்னு ஒரு 4 நாளாக தூக்கம் வரல. பட் இப்போ பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. கரெக்டாக இருந்தது எல்லாமே. தேங்க்யூ வெரி மச் சார். ஹரி சார் ரொம்ப நல்லா இருந்தது, ஹாப்பியாக இருந்தது ஒர்க் பண்ணேன். தேங்க்யூ வெரி மச். குட் ஈவினிங் எவ்ரிபடி. எனக்கு இந்த மாதிரிலாம் பேசி பழக்கமே இல்லை. இருந்தாலும் பர்சனலாக சொல்கிறேன், எனக்கு உதய்னா ரொம்ப பிடிக்கும். அவர் கூப்பிட்டுருந்தாரு. 2வது சந்தானம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இவங்க 2 பேருக்கும் நான் காலையில் பேப்பரில் பார்த்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதே மாதிரி ஊர் ஃபுல்லாக போஸ்டர்ஸ் பார்த்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சரி சந்தானம் நானும் வரேன் அப்படின்னு. ஈவினிங் வந்துருங்க பிரதர், ஃபங்க்ஷன்
வந்து பார்த்தா சாங் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அதுவும் அந்த லொக்கேஷன்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்பவும் அருமையாக இருந்தது. அதுவும் அவர் மூமெண்ட்ஸ்லாம் நிஜமாகவே ரொம்ப பழக்கமான ஒரு ஹீரோ பார்க்குற மாதிரியே இருந்தது. ஆனால் ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இந்த படம் பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். நான் நடிகனாக இங்கே இருக்கிறதுக்கு முதல் காரணம் ராஜேஷ் சார். பாஸ்ங்கிற பாஸ்கரன்ல ஆரம்பிச்சு வச்சார், இன்னைக்கு அப்படியே போயிட்டுருக்கு. உதவி ரொம்ப அதிகமாக பழகலை, பட் அங்கங்கே நிறைய வாட்டி மீட் பண்ணியிருக்கோம். இவ்வளோ கேஷுவலாக பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னு சத்தியமாக எதிர்பார்க்கல, ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. சாங்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது, பிக்சரைசேஷன் எல்லாமே எவ்ரிதிங் வாஸ் ஃபைன். அண்ட் ராஜேஷ் சாரோட ஒர்க் பண்ணதுனால ஐ நோ த ஹோல் டீம் எவ்வளோ ஜாலியாக இருந்திருக்குங்கிறது வந்து டெஃபினட்டாக என்னால் ஐ கேன் ஃபீல் தட். ஒரே ஒரு கோவம் ராஜேஷ் சார் மேலே வந்து கடைசி வரைக்கும் இதோன்னு சொல்லி கடைசி வரைக்கும் கூப்பிடல, ஒரு ஃப்ரேம்லேயாவது வருவேன் சார் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருந்தேன். பட் சமம் அதுக்கான வாய்ப்பு அமையல. பட் எனிவே ஐ விஷ் தி டீம் a great success. All the best. சினிமாலே ரொம்ப கஷ்டமான விஷயம் வந்து காமெடி பண்ணுறது தான். அந்த காமெடி வந்து நல்லா பண்ணாலே வந்து ஒரு ஹீரோ வந்து பாதி ஜெயிச்சிட்ட மாதிரி. ஸோ அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது உதய் சார் வந்து காமெடியில் வந்து பிச்சு உதறி இருக்காரு, சொல்லவே வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் வந்து ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்காரு, ரொம்ப யதார்த்தமாக பண்ணியிருக்காரு. அந்த டெசர்ட் சாங் எல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்தார். ஸோ கண்டிப்பாக வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து இன்னொரு சூப்பர் ஹீரோ கிடைச்சாருன்னு சொல்லலாம். அதே மாதிரி அவர் சூஸ் பண்ண டைரக்டர் ராஜேஷ் சார் வந்து சொல்லவே தேவையில்லை. அவர் வந்து காமெடி கிங். காமெடியில் வந்து அவர் சிங்கமும் அவர் தான், சிறுத்தையும் அவர் தான். அதை வந்து 2 படத்துலேயும் அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அண்ட் ஹாரிஸ் ஜெயராஜ் சார் சாங்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. அப்புறம் சந்தானத்தை பற்றி சொல்லாமல் இருந்தால் நல்லா இருக்குமா? சின்ன வயசில் வந்து நல்லா ஞாபகம் இருக்கு, ஏதோ ஒரு படம் ப்ரிவியூ இல்லை தியேட்டருக்கு போய் படம் பார்க்குறேன்னா படத்தில் கவுண்டமணி அங்கிள் இருக்காங்க நான் கேட்பேன். அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன்ல வந்து கண்டிப்பா சந்தானம் இருந்தால் தான் படத்துக்கு வருவேன்னு சொல்ற நிறைய குழந்தைங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டீம் பார்க்கும்போது கண்டிப்பா வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமையுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. பொதுவாக வந்து ஒரு படம் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டா படம் சூப்பரா இருந்தா சூப்பரா இருக்குன்னு சொல்லுவோம், படம் சுமாரா இருந்தா ஓகேவா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்த ஓகே ரிலீஸ்க்கு அப்புறம் படம் சூப்பரா இருந்தா ஓகே அப்படின்னு சொல்ற ஒரு நிலைமை வரும். அந்த அளவுக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு நம்பிக்கை வருது. ஆல் தி பெஸ்ட் டு தி என்டையர் டீம். கண்டிப்பா ஜெயிக்கும். எல்லாருக்கும் வணக்கம். உதய் சார் பற்றி நான் ஃபஸ்ட்டு சொல்லணும். ஏன்னா குள்ளநதி கூட்டம் ரிலீஸ் ஆகும்போது நிறைய ஹெல்ப் பண்ணார் பர்சனலாக. அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா இவ்வளோ பெரிய ஃபேமிலியிலேருந்து வந்தோம், அவர்கிட்ட இருக்கிற ஒரு பணிவான ஒரு பிஹேவியர் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நான் ரொம்ப ஷாக் ஆனேன், சர்ப்ரைஸ் ஆனேன். அண்ட் அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் நீர் பறவை படம் வந்து இப்போ அவங்களோட பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எல்லோரும் பார்த்துருப்பீங்க, சிசிஎல்ல என் கையில் அடிபட்டது. அண்ட் ஸோ சர்ஜரி ஆகிருக்கு. அண்ட் மூமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ டாக்டர் வந்து எப்படி 2 months ஆகும் அப்படின்னு சொன்னார். ஸோ அவரை போய் பார்க்கும்போது சார் சாரி எனக்கு வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொன்னேன். கொஞ்சம் கஷ்டப்பட்டேன், ஏன்னா ஒரு 3 days தான் ஷூட் போச்சு. ஸோ ஈஸியாக வந்து ஹீரோவை மாற்றிருக்கலாம் அவங்க. பட் என்கிட்ட சொன்னார், நீ கவலைப்படாது, உன் கை சரி ஆகிற வரைக்கும் வந்து நாங்கள் ஷூட் போக மாட்டோம், ஸோ டேக் யூர் டைம் அப்படின்னாரு. ஸோ இதுதான் அவரோட பிஹேவியர். ஸோ ஐ திங்க் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கேட்கும்போது. ஏன்னா அவங்க லெவலில் வந்து எனக்காக வெயிட் பண்ண அவசியமே கிடையாது, பட் அது மீறி வந்து வெயிட் பண்ணார். ஸோ ஸ்பெஷலாக அதனால தான் நான் மென்ஷன் பண்ணுறேன். சச் எ குட் ஹியூமன் பீங். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர் ஒரு படத்தில் நடிக்கிறாரு. அண்ட் நான் பிகினிங்கில் கேட்டு அவர்கிட்ட எப்படி சார் இருக்கு, எல்லாம் ஓகே, டான்ஸ் மட்டும் தான் என்னன்னு தெரியல அப்படின்னாரு. பட் பார்க்கும்போது அப்படி ஒன்றும் தெரியல சார், சூப்பராக ஆடுறீங்க. அண்ட் எனக்கு கண்டிப்பாக தினேஷ் மாஸ்டர் சூப்பராக ஒர்க் வாங்குவார். அண்ட் என்டையர் டீம் வந்து வண்டர்ஃபுல்லான டீம். டாக்டர் ராஜேஷ், ஹாரிஸ் ஜெயராஜ் சார், அண்ட் ஹீரோயின் எல்லாரும் வந்து pretty face heroine, sorry. So everybody is a great. பாலசுப்ரமணியன் சார் கேமராமேன், நீர் பறவையில் அவர் தான் கேமரா. ஸோ சூப்பரான டீம், கண்டிப்பாக ஒரு நல்ல அவுட்புட் எதிர்பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட் டு தி என்டையர் டீம். தேங்க்யூ. ராஜேஷ் அண்ணன் வந்து டாஸ்மார்க்கோட பிராண்ட் அம்பாசிடர் ஆகிட்டாரு. எந்த பக்கம் போனாலும், அதாவது கோயிலுக்கு போனால் கூட ஒரு குவார்டர் சொல்லு மச்சி அப்படிங்கிறாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பாலாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அதுக்கு ரொம்ப நன்றி ராஜேஷ். ஸோ எஸ், ராஜேஷ் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ஒரு பர்சன் அண்ட் ரொம்ப கூல் ஹெட்டடான ஒரு பர்சனாலிட்டி. ஃபஸ்ட்டு சீன் ஷூட் பண்ணதே எஸ்எம்எஸில் வந்து அந்த ஒயின் ஷாப்பில் அந்த ஹீரோயின் வந்து பேசுகிற சீன், அது ரொம்ப ஹெவியான ஒரு சீன், ரொம்ப ரெஸ்பான்சிபிளான ஒரு சீன் படத்துக்கான. ஸோ அந்த சீனை வந்து ஃபஸ்ட் டைம் ஷூட் பண்ணுறாரு.
எனக்கே கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. அவர் ரொம்ப கூலாக இருந்தார். நான் இந்த மாதிரி ஷாட் வைக்கலாமா அந்த மாதிரி ஷாட் வைக்கலாமாலாம் கொஞ்சம் அதிகரிசிங்காக என்னென்னமோ போய் ட்ரை பண்ணேன். பட் எல்லாமே மாதிரி ஒரு ஒரு ரொம்ப சிங்கிள் ஷாட்டாக எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பிளான் பண்ணி ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். உடனே டப்பெல்லாம் பண்ணி பார்த்தோம். ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அண்ட் எஸ், ராஜேஷோட ஒர்க் பண்ணுறது ஒரு பிக் ப்ளஷர். அதை விட என்னென்னா இந்த ஹோல் டீம், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே ஒரே சிங்கில் இருப்பாங்க. எல்லாருக்கும் எல்லாம் கெட்ட பழக்கம் அவங்ககிட்ட இருந்தால் கற்றுக்கிட்டேன். ஸோ நல்ல ஒரு டீம், போட்டி போட்டு எல்லா விஷயமும் பண்ணுவாங்க. ஸோ நல்ல ஒரு ஜாலியான ஒரு டீம். நான் ஒவ்வொரு வாட்டியும் சொல்லுவேன், நிறைய இன்டர்வியூஸில் சொல்லுவேன், இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ண நல்ல ஒரு படம். ஒரு யார்கிட்டையும் இல்லாத ஒரு டேலண்ட், அது எப்படின்னு தெரியல, ஏதோ சிரிக்க வைக்கிறாரு எல்லாரையும். அது பெரிய டேலண்ட், அது வந்து சந்தோஷப்பட வைக்கிறார், அது பெரிய டேலண்ட்டு. ஸோ உண்மையாகவே அவர் கூட நானும் ஒர்க் பண்ணணுன்னு ரொம்ப ஆசைப்படுறேன். அதே மாதிரி எனக்கு வந்து எப்போ டல்லாக இருந்தாலும் ஒரு மாதிரி கொஞ்சம் ஏதாவது சோகம் வந்தாலும் சந்தானத்துக்கு உடனே ஃபோன் பண்ணுவேன். ஒரு பெரிய ஒரு எனர்ஜி ட்ரிங்க் குடித்த ஒரு சந்தோஷம் வரும் அவர்கிட்ட பேசினா. அப்படி ஒரு எனர்ஜி அவர்கிட்ட இருக்கு. அப்படி ஒரு சிரிப்பு. சார் விடுங்க ரவி, என்ன நீங்கள் விடுங்க, எல்லாம் பார்த்துக்கலாம் விடுங்க, நான் ஒன்றும் இல்லை. அப்போ முன்னாடி சந்தோஷ் சுப்ரமணியம் பண்ணும்போது சொல்ல 2008 எவன் வந்தாலும் வெட்டி அப்படி நினச்சிட்டு போயிட்டே இருங்க அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஸோ உண்மையாகவே அந்த எனர்ஜி வந்து படத்தை சிரிக்க வைக்கிறது வந்து ரொம்ப ஈஸிங்க. அதுக்குன்னே உட்காந்து அதுக்குன்னே கஷ்டப்பட்டு சிரிக்க வைக்கிறோம். நேரில் சிரிக்க வைக்கிறது வந்து சந்தானம் உண்மையாகவே பெரிய ஒரு டேலண்ட் தான் அது. அதே மாதிரி உதய் வந்து உண்மையாகவே எல்லாரும் சொன்ன மாதிரி அதுக்கு மேலேயும் எனக்கு பர்சனலாக தெரிஞ்சு ஒரு உதவினா உடனே வந்து நிற்பார். அதே மாதிரி அதான் பெரிய குடும்பத்திலேருந்து வந்தாலும் அந்த டவுன் டு எர்த் அப்படின்னு சொல்கிறது வந்து உண்மையாகவே அவர்கிட்ட ஒரு சிறந்த குவாலிட்டி. அது எப்போவுமே அப்படியே இருங்க, தயவு செஞ்சு ஹீரோ ஆகிட்டான்னு விட்டாதீங்க, எப்பவுமே நீங்கள் அப்படியே தான் இருப்பீங்கன்னு தெரியும் எனக்கு, இருந்தாலும் கேட்டுக்கிறேன். டெக்னீஷியன்ஸ் வந்து எல்லாம் எனக்கு வந்து ரொம்ப வேண்டியவங்க. ஹாரிஸ் சார் வந்து எனக்கு படம் வந்து எந்த அளவுக்கு சக்ஸஸ் கொடுத்ததோ சாங்ஸும் எனக்கு அதே அளவுக்கு தான் சக்ஸஸ் கொடுத்தது. அந்த சாங்கை சொல்லி தான் என்ன சொல்லுவாங்க, தாம்தூமாக இருந்தாலும் சரி, எங்கேயும் காதலாக இருந்தாலும் சரி. ஸோ ஒண்டர்ஃபுல் மியூசிக் டைரக்டர் சார், தேங்க்யூ. இந்த படம் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது. சாங்ஸ் உதய் ஆல்ரெடி போட்டு காமிச்சார். அதே மாதிரி பாலு சார் வந்து எனக்கு எம் குமரன் ஒர்க் பண்ணியிருக்காரு, சந்தானம் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஹன்சிகா மோட்வானி அவங்க வந்து சும்மா ஸ்க்ரீனில் வந்தாலே போகிறோம், நடிக்கலாம் வேணாம். அது அவங்க லைட்டெல்லாம் தேவை கிடையாது, எதுவும் தேவை கிடையாது. அப்படி சும்மா வந்துட்டு போனாலே போகிறோம். புரியுது நான் சொல்கிறது, உனக்கு எதுவும் புரியலன்னு புரியுது, இருந்தாலும் மற்றவங்க ரசிக்கிறாங்க. ஸோ வந்து அவங்க வந்து அந்த அளவுக்கு ஒரு கரிஸ்மேட்டிக் ஒரு ஃபிகர்னா அந்த ஃபிகர். ஸோ அந்த ஹோல் டீம், தினேஷ் மாஸ்டர்லாம் எனக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்தாருன்னே சொல்லலாம், அந்த அளவுக்கு எனக்கு க்ளோஸ் ஆகிற. ஸோ இந்த ஹோல் டீம் வந்து உதய்க்கு கிடைச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆல் தி பெஸ்ட் டு த ஹோல் டீம் சார், ஆல் தி பெஸ்ட். நிக்கில் பற்றி சொல்லணும், ஏன்னா எங்கள் முகமுடி டீம் தேடின்னு இருக்கு. அவர் என்னோட பாயிண்டை திருடிட்டு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். வாலிப வயோதிக நண்பர்களே, அன்பர்களே வணக்கம். இந்த மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா ஸ்டேஜ்லையும் பேச வச்சிட்டாரு அவரு. அந்த ட்ரெய்லர் முக்கியமாக நம்ம சொந்த ஷூட்டிங்கில் இருந்தோம். அவ்வளோ ஒரு ஃபேண்டாஸ்டிக்காக ஒரு சின்ன டைம்குள்ள அவரோட மேட்ரு குவார்டரை வச்சே வாழ்க்கை தத்துவத்தையே சொல்லியிருக்காரு. உங்களுக்கும் வந்து ஒரு ஆனந்தாவை சேர்த்து ஒரு பட்டம் வைக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இருக்கிற பசங்க எல்லாருக்கும் என்ன திங்கிங் இருக்கு, லைஃப் எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத இதை விட அழகாக சொல்லவே முடியாதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ அழகாக கேப்சர் பண்ணியிருந்தாரு. ஐ திங்க் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே ஒவ்வொரு டைரக்டர் அந்த அழகாக பதிவு பண்ணிகிட்டே வருவாங்க. அதில் ராஜேஷ் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. முக்கியமாக ட்ரெய்லர் பார்க்கும்போது நான் எதிர்பார்க்கவே இல்லை பிரதர். சாங் வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பாலு சார் ஹீரோயின் மாதிரியே பளிர்னு மேண்டில் மாதிரி இருந்துச்சு, ஒவ்வொரு ஃப்ரேமும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு, பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு சாங்ஸ் முக்கியமாக. அண்ட் ஹாரிஸ் ஜா அகெயின் another fantastic ஆல்பம். எல்லா ரேடியோவும் போட்டு தேக்க போகிற பாடல்கள், அவ்வளோ இனிமையாக இருந்தது பாடல்கள். அண்ட் படமாக்கின விதமும் சரி. அண்ட் ட்ரெய்லர் முக்கியமாக நம்மளால் வேற காட்டுப்பூச்சி வேற இருக்காரு.
நாங்க 2 பேர் ஆல்மோஸ்ட் இப்போ கிளாஸ்மேட் மாதிரி ஆயிட்டோம். எல்லா படத்துக்கும் டெய்லி பிரதர் காலைல டீச்சர் எந்த டீச்சர் வராங்க அப்படிங்கிற மாதிரி டைரக்டர் மட்டும் தான் மாறுறாங்க. நாங்க 2 பேரும் ஒரே மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். செமையா இருந்தது. அது கிரேஸ் ரமிகா சார் கிளம்பிட்டாரு நினைக்கிறேன். இனிமே இதுல இருக்கிற ஒவ்வொரு பஞ்ச் டயலாகும் எல்லா காலேஜ்லயும் எல்லா ஸ்கூல்லையும் கேரி ஆக போகுது. ஸோ இந்த டீம் மொத்தத்துக்கு என்னோட வாழ்த்துக்கள். எல்லாரும் ராஜேஷ் டீம் பற்றி அவ்வளோ சொல்லிட்டே இருக்காங்க. பிரதர் எப்போ கூப்பிட போறீங்க, நானும் வெயிட்டிங் ஜாயின் பண்ணுறேங்க. அந்த டீம் அவ்வளோ அழகாக இருக்கு கேட்கும் போது. ஸோ விஷிங் எவ்ரிபடி ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி. வணக்கம். I'm glad that I'm a part of Orukal Orukanadi. I want to thank Rajesh sir for casting me and giving me an opportunity to play this character. My hero, Uday, it's his first time, but it didn't look like I'm working with someone who's acting in front of the camera first time. He's been a really sweet co-star. Thank you for being there. Santanam. I look at his face and I start laughing. He calls himself Brad Pitt on set. And don't tell me, yeah, you call me. And definitely Harris sir. He's always given great tunes, and whenever I listen to his tunes, I fall in love all over again. So I just wish all the best to the team, and I hope Orukal Orukanadi is a huge hit. Thank you all. இங்கிலீஷ் பீரியட் முடிஞ்ச மாதிரி இருக்கு. அதாவது ராஜேஷ் சாரை பற்றி கொஞ்சம் அதாவது ராஜேஷ் சாரை பற்றி எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா பண்ணுறாரு, நல்லா செஞ்சிட்ருக்காரு. ஆனால் அவருக்கு இன்னொரு பக்கம் இருக்குது, மறுபக்கம். அவரோட மறுபக்கம் எனக்கு தான் தெரியும். இல்லை, நான் அதை பற்றி சொல்லலை, காமெடி. அதாவது காமெடியை காராசிவம் மாதிரி போட்டு ஜல்லிச்சு அடிப்பார். அவ்வளோ சீக்கிரம் எடுத்துருவே மாட்டார். கூட டீம் மாதிரி இருப்பாங்க. நிறைய கேட்பாரு, நிறைய விஷயங்கள். அதாச்சும் பத்தலை, இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணலாமே, இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி யோசிக்கலாமே, இல்லை இன்னும் போகலாமேன்ட்டு. ஸோ இவர்கிட்ட போனாலே எனக்கு அதாவது தோணும், இன்னைக்கு காமெடி காராசிவம் மாதிரி போட்டு ஜல்லிச்சு தான் அடிப்பார். கடைசியாக தான் அதெல்லாம் மாட்டு 2-3 பீஸ் அப்படின்னு. அதெல்லாம் ரொம்ப யதார்த்தமாக பேச சொல்லுவார். ரொம்ப நடித்தா பிடிக்காது, ஏன் இப்படி நடிக்கிறீங்க அப்படின்னுவார். அப்புறம் இந்த படத்தை பற்றி நிறைய விஷயம் சொல்லலாம். அதுக்கு முன்னாடி ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன்றதுனால சாங்கை பற்றி சொல்லிடுறோம். நானே ஹீரோ ஒரு சாங் ஆடிருக்கோம். கண்ணை கலங்க வைக்கும் கையெழுத நான்டா அந்த பாட்டுக்காக ஆடிருக்கோம். தினேஷ் மாஸ்டர் நிறைய உண்மைகளை உள்ளே போட்டு புதைச்சி வச்சுட்டாரு, அவர் மறைச்சிட்டாரு. அதை நான் ஓப்பன் பண்ணவே ஆகணும். இது என்னன்னா 2 பேரும் போயிட்டோம். போன உடனே சாங் ஃபஸ்ட்டு சரி ஓகே பல்லவி மூலம் சொல்லி கொடுக்குறோம், அதுக்கப்புறம் மூமெண்ட்டுக்கு போகலாம். நாங்கள் சரி ஓகே அப்படின்னு போய் பார்த்தோம். பார்த்தா அது மாதிரி வேணாம் மச்சான் வேணாம் இந்த பொண்ணுங்க காதல், அதுக்கப்புறம் டங் டங் அப்படின்னு ஒன்று வரும். அது நமக்கு தெரியாது, நீங்கள் பாட்டில் பார்த்தா கூட தெரியாது, பட் சொல்லி கொடுக்கும்போது அது புரியும். அதுக்கு டங் டங் அப்படின்னு 2 பேரும் ரிஹர்சல் இருக்கு, டங் டங் அப்படின்னு. ஒன்று அசிஸ்டன்ட் இல்லை சார் டங் டங், திருப்பி 2 பேரும் அதனால பண்ணோம். அவங்க திருப்பி டங் டங் இல்லை சார் டங் போயிடுச்சு, டங் டங். ரிஹர்சலே முடிஞ்சு போச்சு, வந்துட்டோம். அப்படியே படுத்துட்டு ரூமில் நைட்டு கனவுல அது வந்து டங் டங். அப்படி எழுந்து பார்த்தேன் என்னடா இதுன்ட்டு, திருப்பி டங் டங்குன்னு. அப்புறம் பார்த்தா உண்மையில ஹவுஸ் கீப்பிங் கவு தட்டான் டங் டங்குன்னு. போயிட்டு கதவு தாந்து அவங்ககிட்ட டங் டங். இல்லை சார் இதில் ஒன்றும். ஸோ அந்த அளவுக்கு இதுவாகி போச்சு. அதுக்கப்புறம் மறுநாள் என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு. எதுவாக டான்ஸ் ஆடக்கூடாது, நல்லா எஸ்கேப் ஆகிடலாம், எனக்கு ஒரு நாள் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர்கிட்ட போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஏன் என்னாச்சு சொன்னானே ஆடலனாரு. என்ன சொல்றதுன்னு தெரியாமல் த்ரோட் இன்ஃபெக்ஷன்ட்டேன். உடனே மாஸ்டரில் என் வாழ்க்கையிலேயே டான்ஸ் ஆட முடியாதுன்றது காரணத்துக்காக த்ரோட் இன்ஃபெக்ஷன் சொன்ன முதலாள் நீதாயா. எல்லாரும் கால் வெளியினுவாங்க, கை வெளியினுவாங்க, த்ரோட் இன்ஃபெக்ஷன் என்ன சொல்றது டக்குன்னு சொல்லிட்டேன். சரி ஓகே 2 o'clock மேலே ஷூட்டிங் வச்சுக்கலாம் அப்படின்ட்டாங்க. நானும் ஹீரோ போய் நிற்கிறோம். பிஜிஎம் எடுக்கிறாங்க, மியூசிக் எடுக்கிறாங்க. எடுத்தோன்னா ஃபுல் பிஜிஎம் அது டங் டடகர டகர டகர டங் டடகரன்னு ஹாரி சார் போட்டு பயங்கரமாக அடிச்சு கொடுத்துருக்காரு. அதாவது என்ன சொல்றது, இப்போ பேசுகிற ஹீரோஸ்கள் ஆடுற மாதிரி ஒரு பிஜிஎம் எங்கள் 2 பேர் போட்டார். ஒருவேளை நாங்கள் 2 பேரும் ஆடுறோம் தெரியாதா தெரியல, அவருக்கு மாண்டேஜ் சாங் மாதிரி போட்டுருவான்னு நினச்சி போட்டாரான்னு தெரியல. போட்டால் பயங்கர கஷ்டமாக இருக்குது. ஒரு தடவை ஆடி காமிச்சாங்க, ஹீரோகிட்ட கேட்டாங்க, ஹீரோ ஓகே அப்படின்ட்டாரு. எனக்கு பயங்கர பக்குன்னு ஆயிடுச்சு. ஓகேவா, நான் உடனே எனக்கு 1 more சாங் ஓகேன்ட்டு தனியாக கூட்டு போய் வறுத்து எடுத்து புழிஞ்சி சட்டையெல்லாம் மாற்றி தந்து விட்டாங்க. ஒன்று ஆட ஆரம்பித்தோம். 1 more
திருப்பி ஆட ஆரம்பித்தோம். 1 more ஆடியன்ஸ் எல்லாம் வந்து வேடிக்கை பார்ப்பாங்க, எல்லாம் அப்படியே கும்பல் சேர்ந்துட்டாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் மூமெண்ட் ஆடி முடிச்சோடனே வாடா போகலாம் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு போயிட்டாங்க. அப்போ எந்த லெவலில் ஆடி இருப்பேன்னு பாருங்க. அவங்க சொல்லி கொடுக்குறது வேற, நாங்கள் பண்ணுறது வேற. அப்போ தான் நான் ஹீரோகிட்ட கேட்டேன், அது எப்படி சொல்லி கொடுத்தவொடனே ஓகேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு. ஒன்று அவங்க ஹீரோ என்கிட்ட சொன்னார், அவங்க எவ்வளோ சொல்லி கொடுத்தாலும் நம்ம வேலை தான் நம்ம ஆட போகிறோம். அப்புறம் அது தேவையில்லாமல் ரிஹர்சல் மானிட்டர்லாம் இப்படி ஒரு ஞானமா எனக்கு தெரியல அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நானும் ஸ்டைலாக நின்ட்டு அவங்க ஆடி காமிச்ச உடனே ஓகே. ஸோ அதுக்கப்புறம் 2 பேரும் வந்து ஆட ஆரம்பிச்சு மாஸ்டர் அதுக்கப்புறம் எங்கள் ஃப்ளோக்கு வந்துட்டாரு. டேய் அதெல்லாம் வேணாண்டா, பாட்டு 4 நாளில் முடிக்கணும், ஆல்ரெடி 5 நாள் ஆகிப்போச்சு, பீச் நம்ம தாண்டுற மாதிரி தெரியல, விடிஞ்சு வேற போச்சு நைட் ஷூட்டிங்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா, ஏன்னா நைட்டு கப்பல் அந்த போட்டில் எடுக்கிறோம், நைட்டு விட்டுட்டு போயிடுவாங்க, 6 மணிக்கு நாங்கள் போய் எடுக்க ஆரம்பிப்போம். காலைல மீன் பிடிவாங்க வந்து எடுத்துகிட்டு போவாங்க, அவங்க வரும்போது ஆடிட்டு இருப்போம் கப்பலை, இறங்குப்பா டைம் ஆச்சுன்னு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த லெவல் ஆடிட்டு அப்புறம் வந்து தினேஷ் மாஸ்டர் எல்லாத்தையுமே மாற்றி ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக ஒரு மாதிரி டன் டன் டக் அப்படிலாம் கொஞ்சம் ஒரு மூவ்மெண்ட் அப்படி லைட் அப்படி டன் டன் அப்படி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாரு. சரி ஓகே சூப்பர் அப்படின்ட்டோம். இப்போ அடுத்த கட்டத்தில் மாற்றோம், ஃபேஸ் எக்ஸ்பிரஷன். டைரக்டர் வந்துட்டார், சார் மூமெண்ட் ஓகே மாஸ்டர் பட் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் என்ன சார் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன், கொஞ்சம் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் எதனா கொடுங்க சார். சரி ஓகே கொடுத்துடலாம். அதனால் 2 பேரும் ஒன்றா அதனால் நாங்கள் கடிச்சதுனால அவ்வளோ ஓவராக வேணாங்க அப்படின்னாங்க. சரி என்ன சார் பண்ணலாம், நீங்கள் கேஷுவலாக பண்ணுங்க. நாங்கள் கேஷுவலானா லைவாக பண்ணுங்க, லைவானா ரொம்ப யதார்த்தமா சார். இல்லை புரியல சார். சார் ஆடுற மாதிரியே வேண்டாம் சார் அப்படின்னு. ஒன்றும் ஹீரோவில் நம்ம எவ்வளோ அதனை பண்ணிட்டு இருந்தோம், அப்புறம் ஏன் திருப்பி வந்து அதையே சொல்கிறாங்கன்னா அது வந்து ஆடாத மாதிரியே ஆடணும் அந்த மாதிரி சொல்கிறாரு. ஓ நம்ம ஆடாமையே இருக்கணும் அது கிடையாது. ஸோ இந்த அளவுக்கு ஆகி அதுக்கப்புறம் அதை கற்றுக்கிட்டு பண்ணி முடித்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு பெரிய செக்மெண்ட்டை முடிச்சுட்டு வந்தோம். இந்த மாதிரி ஒரு சாங் பண்ணியிருக்காங்க, அந்த வேணாம் மச்சா வேணாம். கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் பார்த்தா என்ஜாய் பண்ணுவீங்க. ஆனால் அந்த உண்மைகளை கிரேஸ் மாதம் மறைச்சனால உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிட்டேன். ரொம்ப அற்புதமான எல்லாம் சொன்ன மாதிரி காமெடி சென்ஸ் உள்ள ஒரு நண்பர். அதாவது ஒரு கண்ணாடி உண்மையான ஒரு பேர் சொல்லணும்னா ஒரே கலாச்சல்னு சொல்லியிருக்கலாம். இந்த மாதிரி தான் படம் ஃபுல்லாக ஒரே கலாச்சல் ஜாலி ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்குற ராஜேஷ் கிட்ட என்ன எதிர்பார்ப்பீங்களோ அது எல்லாமே கண்டிப்பாக இந்த படத்தில் இருக்குது. இந்த படம் என்ன சொல்கிறது, எனக்கு எனக்கு நிறைய படங்கள் எனக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜ் கொடுக்குற மாதிரி ராஜேஷோட படம் பண்ணும்போது நிச்சயமாக எதிர்பார்ப்பேன் இது என்னோட அடுத்த லெவல் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இதில் எனக்கு நல்ல கேரக்டர் த்ரூ அவுட் யூஸ் பண்ணியிருக்காரு, சூப்பராக இருக்குது. அப்புறம் நல்ல நண்பர் கிடச்சிருக்காரு. அதாவது இந்த மாதிரி நிறைய உண்மைகள் சொல்லி கொடுத்தாரு. எதுக்கு ரிஹர்சல் நம்ம பண்ணுறதானே பண்ணுவோம், இந்த மாதிரி நிறைய தத்துவத்தெல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு நண்பர் கிடைச்சாரு. ஸோ இந்த விழாவுக்கு வந்திருக்க எல்லாருக்குமே எல்லா ஹீரோஸ் பற்றி நான் சொல்லணும், ஆனால் சொன்னால் அதுக்கு நிறைய டைம் ஆனாலும் எல்லா ஹீரோஸ் மற்றும் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வார்த்தைகள் என்னை பற்றி பேசின எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அப்புறம் என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீம்ஸ், அப்புறம் செந்தவமூர்த்தி சார் ப்ரொடியூசர், அவருடைய நண்பர் எங்கே அவர் குணா சார் கொஞ்சம் கூப்பிடலாம் சார். அதாவது வந்து அவர் மூர்த்தி சாரோட ஃப்ரெண்டு வேடிக்கை பார்த்துருந்தாரு, அவர் டென்ஷன் ஆகி வந்துட்டுல ஏன் இதுவே ஆட மாட்டேங்கிட்டு அவர் ஆடி காமிச்சிட்டாரு. அந்த மூமெண்ட் கொஞ்சம் பாருங்களேன் சார் ப்ளீஸ் வாங்க ப்ளீஸ் சும்மா இல்லை ஜிடி வந்திருக்காரா அவர் எங்க ஜிடி சாருங்க அவரை சொல்லுங்க. அதாச்சும் வந்து இந்த படத்தில் நான் பார்த்தா சரவணன், ஆனால் உண்மையான பார்த்தா சரவணன் தூங்குங்க பாடி தூங்குங்க அந்த ஒரு ஸ்டெப்பு நாங்கள் வந்து போட்டு காட்டுறோம். அதை வந்து 2 பேர் பார்த்துட்டு இருக்காங்க மூர்த்தியோட ஃப்ரெண்ட்ஸு. என்ன பாஸ் இது கூட ஆட மாட்டேன், மாஸ்டர் பாவம் தொண்டை தண்ணி ஒத்த கத்துறாரு பாரு நாங்கள் ஆடுறோம் பாருன்னு டக்குன்னு ஆடி காமிச்சாங்க சார். ஞாபகம் அந்த ஸ்டெப்பு ரெடி 1% ஆடுவீங்களா? இவங்க ஆடி முடிச்சோன்னா பாருங்க இதை விட நாங்கள் கேவலம் ஆடிடுவோம். ரெடி ரெடி 1 2 டன் டக்கர 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 டன் டன் டக்கர. அதாவது தேங்க்யூ. அதாவது இந்த மூமெண்ட் தான் அது வந்துட்டு டன் டக்கர 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 டன் அப்படின்றது இதுதான் பண்ணுங்க சார். ஸோ இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ஆடி இருக்கோம். ஸோ அந்த பாட்டு வரும்போது தயவுசெய்து தேட்டரில் இருந்து 1 more கேட்டு எங்களை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம்.
விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து திரையுலக நண்பர்களுக்கும், திரு சூர்யா சார் அவர்களுக்கும், ஹாரி ஜெயராஜ் சார், கார்த்தி, ரவி, ஜீவா, அத்தனை கலையுலக நண்பர்களுக்கும் ரசிகர்களுக்கும் முதல்ல வணக்கம் சொல்லிக்கிறேன். இது உண்மையாகவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு புது அனுபவம். ஏன்னா அந்த மேடையில், இதே மேடையில் நான் நிறைய ஃபங்க்ஷனில் வந்து ஒரு தயாரிப்பாளராக நின்றுருக்கேன், ஒரு விநியோகஸ்தராக நின்றுருக்கேன். ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஹீரோன்னு கூட சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த படத்தோட ஹீரோ இவர் தான், பார்த்தா தான் இந்த படத்தில் ஹீரோ. நான் வந்து அவர் கூட வருவேன், ஒரு முக்கியமான கேரக்டர். அதாவது என் கூட டான்ஸ் ஆடும்போது இவர் டான்ஸும் கூட நல்லா இருந்திருக்கு. அந்த அளவுக்கு நான் ஆடி இருக்கேன், பார்த்துக்கோங்க. தினேஷ் மாஸ்டருக்கு நன்றி சொல்லணும். ரொம்ப கஷ்டப்பட்டவர் அவர் தான். இன்ஃபேக்ட் அந்த டான்ஸ் அசிஸ்டன்ஸ் மிராஜ், சுரேஷ் அண்ட் வசந்தி அநியாயத்துக்கு திட்டுவார். எங்கள் மேலே இருக்கிற எல்லா கோவத்தையும் அவங்க மேலே தான் காட்டுவார். நான் அவங்க முன்பே தனியாக கூப்பிட்டு நான் சொல்லுவேன், நீங்கள் எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க, மாஸ்டர் உங்களை திட்டல, எங்களை தான் திட்டுறாரு, எனக்கு தெரியுது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஜாலியான அனுபவமாக இருந்துச்சு இந்த படம். ராஜேஷ் சார் அவரோட ஒர்க் பண்ணது வந்து ஏதோ நாங்கள் அவுட்டோர்லாம் போகும்போது ஏதோ பிக்னிக் போகிற மாதிரி தான் போயிட்டு வந்தோம். கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணி. ரொம்ப சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருக்குது. நிறைய பேர் சொல்கிறாங்க ரொம்ப லைவ்லியாக இருக்குது, நல்லா நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ். பட் அதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் வந்து பாலு சார் சொன்னார், ஃபஸ்ட்டு ஷார்ட்டே வந்து அடையார் சிக்னல் எடுத்தோம், எப்படி நடிச்சாருன்னு தெரிலன்னு. அது வந்து என்னென்னா ராஜேஷ் சார் வந்து ஹேண்டிகேம் வச்சுட்டு ஃபுல் ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டாரு. சீன்ஸ்லாம் எழுதிட்டு நாங்கள் ரிஹர்சல் பார்த்தோம் ஹேண்டிகேம் வச்சு. ஐடியல் ஹோமில் அப்புறம் ஆஃபீஸ்லலாம் நிறைய சீன்ஸ் நடித்து நான் வந்து என்னோடய கேரக்டராகவே பண்ணேன். சந்தானம் சார் கேரக்டர் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் பண்ணார். அப்புறம் ஹன்சிகாவோட கேரக்டர் வந்து இன்னொரு அசிஸ்டன்ட் டைரக்டர் பண்ணார். ஒரு 4 நாள் ஷூட் பண்ணி ப்ளே பண்ணி எல்லாம் பார்த்துட்டோம். ராஜேஷ் சார் சொல்லிட்டாரு, சார் நீங்கள் காமெடிலாம் ஓகே, சந்தானம் சாரோட ஒரு சீன் நல்லா பண்ணுறீங்க, பட் ரொமான்ஸு பத்தில் ஏதோ சம்திங் மிஸ்ஸிங் அப்படின்ட்டாரு. நான் அவரை கூப்பிட்டு சொன்னேன், சார் சந்தானம் சார் பதில் நடிச்சது வந்து ஜெகதீஷ் வாங்க, ஜெகதீஷ் தான் வந்து சந்தானம் சார் கேரக்டர் நடித்தார். பார்த்தா மீரா கேரக்டர் நடிச்சது அருண், இவர் தான் வந்து ஹன்சிகா. திருங்க திரு இவர் ஒரு நாள் வரலன்னு இவர் ஹன்சிகா. இப்போ சொல்லுங்க, நான் எப்படி இந்த பார்த்து ரொமான்ஸ் பண்ண முடியும்? மூஞ்சை பார்த்து நான் சொன்னேன். அப்புறம் அவர் சொன்னார் ஃபேக்ட் அப்படின்றாரு. நீங்கள் போங்க, அவ்வளோதாங்க பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஜாலியான அனுபவங்கள். இந்த படம் முடிஞ்சிடுச்சுன்னு ரொம்ப சோகமாக இருக்குது. ஹாரிஸ் சார் ரொம்ப தேங்க்ஸ். அவர் போட்டு ரொம்ப படுத்தி எடுத்துட்டோம். அவர் வந்து நான் சொன்னேன், சார் கொடுங்க சார், போதும் சார் அப்படின்னு. இல்லை நீங்கள் ஃபஸ்ட் டைம் நான் வந்து உங்களை ஹீரோவை பார்க்க போகிறாங்க, நான் இன்னும் நிறைய ஒர்க் பண்ணி கொடுக்கணும், ஃபஸ்ட் டைம் உங்களை லான்ச் பண்ண போகிறோம். ஸோ நான் சொன்னேன், வேணாம் சார் கொடுங்க சார், பரவாயில்ல சார் கொடுங்க சார், இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் சார் அப்படின்னு கொடுத்துருவாரு. ஸோ 7ஆம் ரீகார்டிங் போயிட்டுருக்கோம். அப்பவும் போய் சார் எனக்கு ஒரு சாங் கொடுங்க சார். இல்லை உங்கள் படம் தாங்க அதுவும் பண்ணிகிட்டு இருக்கிறேன், கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ என்னுடைய இந்த லான்ச்சில் எல்லாருமே ரொம்ப அக்கறையோட ஹன்சிகா பற்றி சொல்லி ஆகணும். தேங்க்யூ ஒன்ஸ். அண்ட் அவங்க டான்ஸ் ஆடும்போது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவங்களோட ஆடுறது. ஏன்னா அவங்க வந்து இளைய தளபதி விஜய் சாரோட, ஜெயபிரவியோட, தனுஷோட எல்லா பெரிய ஹீரோஸோடய நடிச்சிட்டாங்க. ஸோ நான் வந்து ஒரு புது ஹீரோ, ஃபஸ்ட் டைம் டான்ஸ் ஆடுறேன். அப்போ வந்து சொல்லிட்டாங்க, யூ டேக் யோர் டைம், நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன், ஒரு மூமெண்ட் வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி கொடுத்தாங்க. தேங்க்யூ அகெயின். அண்ட் பாலு சார் அவங்க ஹீரோயினை வந்து ரொம்ப அழகாக காட்டியிருக்காரு. என்னை அழகாக காட்டுறதுக்கு ட்ரை பண்ணார், மேக்ஸிமம் ட்ரை பண்ணியிருக்காரு. அண்ட் சரண்யா மேம், என்னுடைய சினிமா அம்மா, தேங்க்யூ மேம். அழகம் பெருமாள் சார், நான் முத்துக்குமார் சார், அவர் தான் இந்த படத்தோட எல்லா பாட்டும் எழுதியிருக்காரு. அண்ட் ஆக்சுவலாக சந்தானம் சார் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு இந்த படத்தில். அந்த வேணாம் மச்சான் வேணாம் வந்து அவரோட டீம் அவங்க ஃபஸ்ட்டு இந்த படத்தில் ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க. ஸோ இந்த பாட்டு மிகப்பெரிய ஹிட் ஆகும்னு நினைக்கிறோம். அதேமாதிரி பட்டர்ஃப்ளை சாங் எல்லா பாட்டுமே ஆல்ரெடி ஹிட்டு. ஸோ உங்களுடைய வரவேற்புக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். படத்தை கண்டிப்பாக நீங்கள் ரசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ எவ்ரி ஒன். நன்றி.
தேங்க்யூ சார். நான் ஸ்கிரிப்டே பண்ணல ஃபர்ஸ்ட், சும்மா அவுட்லைனாக தான் இருந்துச்சு. சந்தான சார் சொன்னார் நீ எந்த படத்துக்கு பண்ணியிருக்க ஸ்கிரிப்ட்? ஆக்சுவலாக ஒரு அவுட்லைனாக இருந்துச்சு. நான் உதய் சார்கிட்ட பேசினேன். ஸோ அவர் வந்து கேட்டுட்டு இது நான் பண்ணுறேங்க, இது இல்லைங்க நான் இன்னும் ரெடி பண்ணல, இது சும்மா ஒரு அவுட்லைனு, நான் ஒன்று வேறு ஒன்று சொல்கிறேன். இல்லை இதுவே பண்ணலாங்க, இது நல்லா இருக்குங்க. இல்லை சார் நான் இன்னொன்று ரெடி பண்ண, இல்லை இது நல்லா இது பண்ணலாங்க அப்படின்னாரு. சரி நீ இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்காரு நம்ம ஸ்கிரிப்டில் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் ஸ்கிரிப்ட் ஒர்க் அவுட் பண்ணோம். ஆக்சுவலாக அதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள் அவர் சொன்ன மாதிரி ஃபுல்லாக ரிஹர்சல் கொடுத்தோம். இந்த ஃபேக்ட்னு ஒரு டைலாக் சொல்லியிருக்காரு எண்டில் சந்தான சார். அந்த டைலாகே அவர் சொல்லும்போது தான் பிடிச்சோம் டைலாக். அவர் சொன்னார் எங்க அருண் திரு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் வச்சு ஹீரோயின் கொடுத்தா எப்படிங்க ரொமான்ஸ்லாம் வரும் அப்படின்னாரு. ஃபேக்ட் அப்படின்னு சொன்னேன். அப்படி ஆரம்பிச்சது. இப்படி எல்லாமே வந்து நாங்கள் பேசுறது சின்ன சின்ன விஷயங்கள் உதய் சாரோட பேசுறது எல்லாமே சேர்ந்து தான் வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. ஆக்சுவலாக என்னன்னா அவர் சொன்னார், ஆக்சுவலாக பாஸ்ங்கிற பாஸ்கரன் ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் அப்போ அவர் சொன்னார் இந்த மாதிரி ஊரில் 10-15 ஹீரோ இருக்கும்போதெல்லாம் வந்து ராஜேஷ் வந்து என்ன வச்சு படம் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்காரு, ரொம்ப வந்து அவஸ்தைப்பட போறாரு அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் நிஜமாக நான் எந்த அவஸ்தையுமே பண்ணல. ஏன்னா வந்து நான் ஃபுல்லாக ரிஹர்சல் கொடுத்தேன். வந்து அதுக்கப்புறம் ரொம்ப நீட்டாக பெர்ஃபார்ம் பண்ணார், ரொம்ப லைவாக பெர்ஃபார்ம் பண்ணார். எனக்கு என்ன தேவையோ அதை அழகாக பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப சின்சியராக, ரொம்ப டவுன் டு இயர்த். நிறைய பேர் சொல்லிட்டாங்க ரொம்ப சிம்பிளான ஆளுன்னு. ஸோ நானும் அதையே வந்து திருப்பி சொல்ல விரும்பல. அவ்வளோ சிம்பிளாக, ரொம்ப நீட்டாக, ரொம்ப கேஷுவலாக, நம்ம ஃபுல் டீமோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்து இந்த படம் ஃபுல்லாக அவர் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட அவுட்புட் வந்து அவரோட பெஸ்ட்டு கொடுத்துருக்காருன்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அவங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அவர் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக ஒரு நல்ல படத்தில் நடிச்சிருக்காரு. சந்தோஷமாக இருக்கு எனக்கு. அப்புறம் நண்பர் சந்தானம் சார் வந்து என்னன்னா, நான் என்ன நினச்சேன்னா இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல பாடி லாங்குவேஜ் அவருக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக டைலாக்ல வந்து எப்படியும் ஸ்கோர் பண்ணிவிடுவார் தெரியும். ஸோ ஏதாவது ஒரு பாடி லாங்குவேஜில் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணலான்னு சொல்லி நானும் அவரும் பேசினப்போ அவரோட ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு, அந்த இன்ஸ்பிரேஷனில் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேரக்டர் அவர் பண்ணார். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் என்ன எதிர்பார்த்தனோ அது வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. ஸோ வந்து அவருக்கு என்னோட பெரிய தேங்க்ஸ். அப்புறம் ஹன்ஷிகா வந்து என்னென்னா எவ்வளோ டைலாக் கொடுத்தாலும் அது எக்ஸ்பிரஷன்ஸ்லேயும் மேனேஜ் பண்ணுவாங்க கரெக்டாக. வந்து உன்னை எத்தனை வாட்டி சொல்லிட்டேன் உன்னை பிடிக்கணும், உன்னை எத்தனை வாட்டி சொல்லிட்டு படிக்கணும் அப்படின்னு ஃபுல்லாக கண்ணாலேயே பேசி நம்ம வந்து உண்மையிலே நல்லா பண்ணியிருக்காங்களா இல்லை ஓகேவா ஒன்னொரு போலாமல் அஸ்டன்ட் சார் சூப்பராக இருக்கு சார் சூப்பராக இருக்கு சார் அப்படிவாங்க. ஆமாம் 2 பேரும் சார் இல்லை சார் கண்ணிலே சொல்லிட்டாங்க சார் சூப்பர் சார் அப்படிவாங்க. அப்படியாப்பா சரி இன்னொரு அடி போனேன் அப்படின்ட்டு ஓகே தான் நல்லா தான் இருக்கு அப்படின்ட்டு அந்த மாதிரி அவங்க சின்ன வயசுலேருந்தே நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப இயல்பாக வந்து நல்லா பெர்ஃபார்ம் ரொம்ப ஸ்பான்டேனியஸாக இருந்துச்சு அவங்க ரியாக்ஷன்ஸ், அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே. ஸோ அவங்களுக்கு என்னோட ரொம்ப தேங்க்ஸ். என்னோட சாங்ஸில் ரொம்ப நல்லா இருக்காங்க 2 சாங்ஸ்லையும். அப்புறம் என்னோட சினிமாட்டோகிராஃபர் பாலசுப்ரமணியம் சார் இங்கே பேசிகிட்டு இருப்போம். ஒரு சீன் முடிச்சோன்னே இது முடிஞ்சது பார்த்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அங்கே இருப்பார், ராஜேஷ் இங்கே வாங்க அப்படிம்பாரு. சார் அடுத்து தானே அப்படிம்பாரு. ஆமாம் சார் இங்கே வாங்க இங்கே ரெடி அப்படிம்பாரு. அவ்வளோ சிங்கில் இருந்தார் அவர். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட ரொம்ப மைன்யூட்டாக வந்து மீனா வந்து அவருடைய ஃபோக்கஸ் எல்லாமே வந்துன்னா ஹீரோயின்ஸை எப்படி அழகாக காமிக்கலாம் அப்படின்னு தான். வந்து ஃபஸ்ட்டு ஒரு கட்டுப்பிடிப்பா இது பார்த்தா சார் கேட்பாரு, சார் எனக்கு சார் சரணி மேடம் ஓப்பனாக கேட்டாங்க, எனக்கு எதுவுமே பண்ண மாட்டாங்க அவரு அப்படின்னு கேட்டார். ஆக்சுவலாக எல்லாருமே ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு. அவரோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ரொம்ப அவர் என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணார். அதை பார்க்கும்போது எங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்களும் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி அவரோட ஒர்க் பண்ணோம். ரொம்ப நல்ல அவுட்புட் கொடுத்துருக்காரு. மீனா அந்த அழகே சாங் அவர் ஜோர்டான்லாம் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார்னு எனக்கு தெரியும். ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் அங்கே எதுவுமே கிடையாது, எந்த ஃபெசிலிட்டிஸும் கிடையாது. ஸோ இருக்கிறத வச்சுட்டு பெஸ்ட்டு கொடுக்குறதுல உண்மையிலே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் வந்து இன்னும் நிறைய பேர் இருக்காங்க இந்த படத்தில் ஒர்க் பண்ண காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. மெயினாக அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் நானே என்றைக்குமே டென்ஷன் ஆக மாட்டேன். நான் எப்பயாவது டென்ஷன் ஆகி என்னடா இப்படி பண்ணுறீங்க இப்படி சொதப்புறீங்கன்னு கூட அப்படியே சிரிச்சிட்டு இருப்பாங்க எல்லாம். அவ்வளோ கூலான ஆட்கள் எல்லாருமே, அவ்வளோ சிங்கில் உள்ள ஆட்கள் எல்லாருமே. ஸோ அவங்க எல்லாருக்குமே என்னோட தேங்க்ஸ். அப்புறம் மெயினாக வந்து சண்முகமூர்த்தி சார் பற்றி சொல்லி ஆகணும். இந்த ரெட்ஜின் டீமோட ஒரு முக்கியமான ஒரு ஆள் அவர். ஸோ அவர் வந்து என்கிட்ட ஃபஸ்ட்டு அவரை மீட் பண்ணப்போ என்கிட்ட ஒரு சொன்ன வார்த்தை தான், சார் இந்த படம் நல்லா வரணும் சார், அதுக்கு உங்களுக்கு என்ன தேவையோ நான் பண்ணி கொடுக்குறேன் சார், நான் வந்து சொன்னால் செய்வேன் சார், நீங்கள் பாருங்கள் சார் அப்படின்னாரு. இன்றைக்கி வரைக்கும் அதை காப்பாற்றிருக்காரு. இன்றைக்கி வரைக்கும் எனக்கு என்ன தேவையோ அதை வந்து பண்ணி கொடுத்துருக்காரு. நான் ரொம்ப நிம்மதியாக ரொம்ப சந்தோஷமாக நான் இந்த படத்தை எடுத்தேன். அதுக்கு எல்லா ஹெல்ப்புமே எனக்கு பண்ணி கொடுத்தாரு. ஸோ அவருக்கு என்னோட மிகப்பெரிய தேங்க்ஸ். அவருடைய டீம் செந்தில் அப்புறம் மகாஜன் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த படம்
ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் வந்து ஹாரிஸ் சார் வந்து ஒரு மியூசிக் டைரக்டரை தாண்டி ஒரு டைரக்டராக வந்து ஒர்க் பண்ணுவார் இந்த ஒரு படத்துலையும் அவர். நான் வந்து சும்மா அந்த சாங் லீடு என்னன்னு கேட்டுட்டு அப்படி விட்டுறது கிடையாது. இது மொத்தம் எத்தனை சாங் வருது இந்த படத்தில், ஓகே ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எத்தனை சாங் வரும், அதில் செகண்ட் ஹாஃபில் எத்தனை சாங் வரும், இந்த சாங் வந்து படத்தோட எத்தனை நிமிஷத்தில் வரும், இது ஃபஸ்ட்டு சாங்கா செகண்ட் சாங்கா, இதில் யார் யார் இருப்பாங்க, ஹீரோயின் இருக்காங்களா இல்லையா, இதில் கோரஸ் வைக்கலாமா வேணாமா, இவ்வளோ விஷயம் கேட்டுட்டு தான் அவர் கம்போசிங்லேயே உட்காராரு. ஸோ என்னன்னா ஆடியன்ஸோட பல்ஸில் இருக்கார் அவர். ஸோ அவர் வந்து நிறைய விஷயங்கள் மாற்றுவார். எங்களுக்குலாம் எப்படி இருக்குன்னா, சார் சாங் கொடுத்தா போதும் சார், நாங்கள் ஷூட்டிங் ரெடி பண்ணுறோம்னா இல்லை இதை எடுத்து இங்கே வச்சுக்கலாம், இது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்பாரு. நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடிஞ்சது. அவர் ஏன் இவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல் மியூசிக் டைரக்டராக இருக்காருங்கிறது அவரோட ஒர்க் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவரோட ஒர்க் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். வந்து அவர் எல்லா சாங்ஸுமே ரொம்ப நல்லா இருக்கு. நானே சொல்லக்கூடாது, நீங்கள் எல்லாரும் கேளுங்க, கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆல் டுகெதர் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம் எனக்கு வந்து. ஏன்னா நான் ஃபஸ்ட்டே பிளான் பண்ணிட்டோம் ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட்டான படம் பண்ணணும், அதுவும் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி படம் பண்ணணும் அப்படின்னு தான் அந்த படம் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ. கேமராமேன் பால் சாரை பற்றி பேச மறந்துட்டேன். அவர் டிஐயில் மூஞ்ச கருப்பு பண்ணாலும் பண்ணுறோம். அதனால் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும், ரொம்ப கடமைப்பட்டுருவேன் பால் சார். ஏன்னா சிக்கன் பாக்ஸ் போட்டு வச்சுருந்தேன் ஷூட்டிங் டைமில். அப்போ ஒரு 25 days ஷூட்டிங் வர முடியாமல் இருந்தேன். ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு ஃபேஸ் ஃபுல்லாக. அதனால் சிக்கன் பாக்ஸ் முடிஞ்ச உடனே நான் வந்து ஷூட்டிங்கு ஓகே தான். இப்போ பால் சார்ட்ட சொன்னேன், சார் இது மாதிரி மேக்கப் போட்டால் அது மாதிரி இருக்குது சார் அப்படின்னா. இல்லை நீங்கள் லைட்டாக போட்டுருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், இப்படிலாம் கூட எடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் நான் படத்தில், ஏன்னா ஃபுல்லாக நாங்கள் பார்த்துட்டோம் படம், அப்போ தான் பார்த்தேன். எங்கேயுமே தெரியல அந்த பிளாக். இது இப்போது அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 6-7 months ஆச்சுனாலும் இப்போ மறைஞ்சிருச்சு. பட் ரொம்ப தேங்க்யூ சார். அதே மாதிரி அவருக்கு கேமரா சாங் எடுக்கும்போது எடுத்துகிட்டே இருந்தார். நான் போய் அங்கே ரிஹர்சல் பார்த்தேன், வெளியே போனேன், அங்கெல்லாம் வராதுங்க அப்படின்ட்டாரு. சார் இங்கே தான் சார் ரிஹர்சல் பார்க்க முடியும் தான் எடுக்க போறீங்க, இல்லை இது வேற படம்னாரு. எனவே ஷாக் ஆச்சு. வேற படம் என்ன சார் சொல்லணும்னு பார்த்தா உண்மையிலே வேற படத்தை ஷார்ட் எடுத்துருக்காரு. இவங்களோட ப்ரொடக்ஷனில் நீர் பறவை ஒரு படம் போயிட்டு இருக்குது, அதுக்கு எடுத்துருக்காரு. ஸோ கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போவார். ஸோ தேங்க்யூ சார். இது பார்த்த படம் உண்மையிலே அவ்வளோ என்னையும் அழகாக காமிச்சிருக்கீங்க. தேங்க்யூ. அப்புறம் வந்து சொல்ல மறந்துட்டேன், சாரி. இவர் நாமுத்துக்குமார் சார், அப்புறம் தினேஷ் மாஸ்டர். நாமுத்துக்குமார் சார் என்னன்னா டியூன் வாங்கினோடனே நேராக கார் எடுத்துகிட்டு ஒரு ஆஃபீஸ் போயிடுவோம். போனோடனே நம்ம அப்படியே வந்து ஈஸியாக வரைக்கும் போயிட்டு இந்த சாங் முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு கிளம்புவோம். கரெக்டாக வடபள்ளி சிங்கிள் தாண்டோடனே பல்லவி முடியும். அப்படியே மவுண்ட் ரோட் சிங்கிள் போனோடனே ஒரு சரணம் முடியும். கரெக்டாக திருவாங்கூர் சிங்கிள் போனோடனே இன்னொரு சரணம் முடிஞ்சிடும். சார் நான் சொல்லுவேன், சார் முடிஞ்சது சார் கிளம்பலாம் சார் அப்படிமே. இருங்க ஒரு ஹாரிஸ் சார் நிறைய ஆப்ஷன் கேட்பார், இன்னும் எழுதுவோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 hours ஒரு 5-6 பல்லவி, ஒரு 5-6 சரணம் எல்லாம் முடிச்சுட்டு கேட்பாரு. அம்மா எத்தனை பல்லவி வந்திருக்கு அப்படிங்க பாரு. சார் 4 வந்துருக்கு சார். அது சரணம் 5 ஓகே போதும்பா அப்படின்பாரு. இது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அது ஆக்சுவலாக எழுதுறது எல்லாமே ரொம்ப நல்லா வேற எழுதிடுவாரு. என்னங்க அவரு இப்படி பண்றாருன்னு பயங்கர ஆச்சரியமா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு உண்மையிலே ஆச்சரியமான ஒரு விஷயம். அவரோட ஒர்க் பண்ணி பார்த்தா தெரியும், அவ்வளோ நல்ல விஷயங்கள் ஒர்க் பண்ணிருக்காரு. தினேஷ் மாஸ்டர் சந்தானம் சொன்ன மாதிரி இவங்க 2 பேரும் தனியாக பேசிட்டு இருக்கும்போது நானும் அவரும் தனியாக பேசிட்டு இருப்போம். என்ன மாஸ்டர் எதோ டென்ஷன் ஆகிட்டீங்களா? இல்லை ஒன்றும் இல்லை பண்ணிடலாம் அப்படின்வாரு. அப்புறம் அவருக்கு பெரிய பிளஸ் என்னன்னா ரொம்ப ஷார்ப்பாக வந்து சரி அவர் ஃபர்ஸ்ட் ஒரு ரிஹர்சல் கொடுக்கும்போதே ஜட்ஜ் பண்ணிடுறாரு. சரி ஓகே இவங்களோட லெவல் இந்த லெவலில் இருக்குது, ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி மூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் மாற்றிட்டு சரி மாஸ்டர் இது கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு அப்படியா சரி இன்னொன்று பண்ணி காட்டுறோம் பாருங்க அப்படின்னு இன்னொன்று பண்ணி காட்டுவார். நாங்கள் ஏதாவது ஒரு ஸ்டெப் அவர் சொல்லி நாங்கள் ஓரளவுக்கு சுமாராக பண்ணிட்டாலும் உடனே மாற்றிடுவார். மாற்றுங்க அப்படின்னு மாற்றிடுவாரு. அது என்ன ஆச்சு, ஒரு வாட்டி மானிட்டர் முன்னாடி இருக்கு, கேமரா எங்கள் முன்னாடி இருக்கு. நாங்கள் 2 பேரும் கேமரா இருக்கிறது தெரியாமல் நாங்கள் பேசிட்டோம், இது ஈஸியாக இது பண்ணிடலாம் அப்படின்ட்டு. பார்த்தா மிரஸ் வந்து ஸ்மால் சேஞ்ச் யோ நல்லா ஆடிட்டோமே. இல்லை நான் மாஸ்டர் மாற்றிட்டாரு. நாங்கள் இது நம்ம பேசுறது எப்படி தெரிஞ்சு போச்சு எங்களுக்கு அப்படின்னா கேமரா இங்கே இருக்கு, மாஸ்டர் எங்கேன்னு கேட்டுறாரு. நான் மானிட்டரில் பார்த்துட்டேன், நீங்கள் பேசுறது பார்த்துட்டேன் அவங்க. அதுலேருந்து நான் என்ன பண்ணுவோம், கேமரா திரும்பிடுவோம், இப்படியே பேசிட்டு இருந்தோம். ஸோ மாஸ்டருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். என்னென்னா அவர் நிறைய டேட்டெல்லாம் மாற்றி கொடுத்ததுக்கப்புறம் சொல்லிட்டார், நான் இந்த படம் பண்ணுறேங்க, எனக்கு வந்து எப்போன்னு கரெக்டாக சொல்லுங்கள், எவ்வளோ லேட்டானாலும் பரவாயில்ல நான் பண்ணுறேன்னு சொல்லி எங்களுக்காக பண்ணி கொடுத்தாரு. ஸோ ரொம்ப சந்தோஷம். நான் யாரையாவது விட்டு போயிருந்தா ரொம்ப சாரி. என்னோட எடிட்டர், ஆர்ட் டைரக்டர் எல்லாருமே இந்த படத்தில் ரொம்ப இன்வால்மெண்ட்டாக ஒர்க் பண்ணாங்க. ஸோ எல்லாருக்கும் என்னோட தேங்க்ஸ். அப்புறம் சரண்யா மேம் சொல்லவே இல்லை, அவங்க சொல்லவே தேவையில்லை. ஃபுல்லாக நேஷ்னல் அவார்ட்லாம் வந்து எனக்கு என்ன பெருமைன்னா அவங்க என் படத்தில் நேஷ்னல் அவார்டு வாங்கினதை விட எனக்கு என்ன சந்தோஷம்னா என் படத்தில் நடிச்சிட்டு இருக்கும்போது நேஷ்னல் அவார்டு வாங்கினாங்க. ஸோ அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். அவங்க நேஷ்னல் அவார்டு நியூஸ் கேட்டுட்டு அந்த விஷயம் அவங்க கேள்விப்படும் போது ஃபுல்லாக மீடியாலாம் வந்தாங்க. அது வந்து என்னோட ஷூட்டிங்கில். ஸோ அதுவே எனக்கு நேஷ்னல் அவார்டு வாங்கின மாதிரி பெருமையாக இருக்குது. ஸோ எல்லாருக்கும் வந்து தேங்க்ஸ்.
ஓகே, ஆல் தி பெஸ்ட், பை. சில பேருக்கு நன்றி தெரிவிக்கணும். என்னுடைய ரெட் ஜாயின் மூவிஸ் டீம், இப்போ ரெட் ஜாயின் மூவிஸ் அப்படிங்கிற வந்து ஒரு பிராண்ட் நேமாக இருக்குது. நிறைய பேர் என்னை பாராட்டுறாங்க, நல்ல படங்கள் கொடுத்துருக்கேன்னு பாராட்டுறாங்க. அதுக்கு நான் மட்டுமே காரணம் இல்லை, எனக்கு பின்னாடி ஒரு டீம் இருக்குது. திரு ஷரத், சுந்தர்ராஜன், ஆறுமுகன், ராகுல், ராஜா, ஹரிஷ், சுப்பிரமணி, மகாதேவன், செந்தில்குமார், ராமசாமி, சரணமுத்து, தெரியும் என்ன கூட தெரியாமல் இருப்பாங்க, திரு செந்தகுமூர்த்தி, அப்புறம் அர்ஜுன், இவங்க எல்லாமே ரெட் ஜாயின் மூவிஸ் டீம் கிடையாது. அதே மாதிரி டைரக்டருடைய அசிஸ்டன்ஸ் அந்த டீம் சகாதேவன், முரளிகிருஷ்ணன், சுப்பிரமணியன், கணேஷ், லக்ஷ்மணன், பார்கவி, மாடசாமி, திருமாறன், ஜெகதீஷ், வெங்கடேஷ், அருண் பிரசாத், ராஜசேகர், செல்வராஜ், பொன்ராம் அண்ட் முருகேஸ்வர், இவங்க எல்லாரும் எனக்கு ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் நான் அதெல்லாம் நடிச்சிருக்கேன்னா அதுக்கு சாரும் இந்த டீம் தான் காரணம். அவங்களும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள், இணையதள நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. காஸ்டியூமர் மூர்த்தி, மேக்கப் மேன் கணேஷ் கோதண்டம், சவுண்ட் ரெக்கார்டிங் மணி, அசிஸ்டன்ட் எடிட்டர் தினேஷ், அசிஸ்டன்ட் கேமராமேன் விஷ்ணு, செகண்ட் யூனிட் கேமராமேன் கோபி, காஸ்டியூம் டிசைனர் பிரியா அண்ட் நளினி, மித்ரா மீடியா சித்தார்த், ஸ்டில்ஸ் வெங்கட்ராம், பிஆர்ஓ நிகில், ஜிடி ரமேஷ், சவுண்ட் இன்ஜினியர் உதயகுமார், ஸ்டன்ஸ் ராஜசேகர், லிரிக் ரைட்டர் முத்துக்குமார் சார், கோரியோகிராஃபர் தினேஷ், அவருடைய அசிஸ்டன்ஸ் பிராஷ், சுரேஷ், வசந்தி, ஆர்ட் டைரக்டர் ஜாக்கி, எடிட்டர் விவேக், ஹாரிஸ் சார், பாலு சார், ராஜேஷ் சார், உங்கள் அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. உதயநிதி என்ற ஒரு நபரை முதல்ல நான் வந்து ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி அவரை நான் பார்க்கல. ஆனால் அவருடைய பேர் இம்பேக்ட் வந்து வீட்டில் ரொம்ப பெருசாக இருந்தது. எப்படின்னா ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டு நிகழ்ச்சி நல்ல காரியத்துக்காக எங்கள் வீட்டுக்கு பத்திரிகை கொடுக்க வந்திருக்காரு. அப்போ நான் வீட்டில் இல்லை. அவர் வந்துட்டு பத்திரிகை கொடுத்துட்டு எங்கள் அப்பா அம்மா தான் இருந்திருக்காங்க. அவங்ககிட்ட கொடுத்துட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிருக்காரு. அன்னைக்கு சாயங்காலம் நான் வந்த வீட்டுக்கு வரும்போது எங்கள் அப்பா அம்மாலாம் மூஞ்சி தூக்கி வச்சுருந்தாங்க, ஒரு மாதிரி இருந்தாங்க. என்னென்ன விசாரிக்கும் போது இந்த மாதிரி அவ்வளோ பெரிய குடும்பத்தில் இருக்கிறவர் வந்திருக்காரு, பத்திரிகை கொடுத்து எங்கள் அம்மா காலில் விழுந்திருக்காரு. எங்கள் அம்மா உடனே கேட்குறாங்க, டேய் நீ என்னைக்காவது ஒரு நாள் என் காலில் விழுந்துருக்கான்னு கேட்டாங்க. அப்போதான் முதல்ல யாரு பாது போது இவரோட உடனே அந்த நிகழ்ச்சியில் போய் தான், அந்த திருமண நிகழ்ச்சியில் போய் தான் அவரை நான் பார்த்தேன். ஸோ அந்த அளவுக்கு உண்மையுமே ரொம்ப அடக்கமானவர், பெரியவர்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குறவர். ஸோ இவருடைய கம்பெனியில் நான் 3 படம் பண்ணது ரொம்ப சந்தோஷமா பெருமை அடைக்கிறேன். ஸோ ஆதவன் படத்தில் ஆரம்பித்து அப்புறம் 7ஆம் அறிவு, இப்போ ஒரு கல் ஒரு கண்ணாடி, நடுவில் என்னுடைய படம் என்ற படத்தையும் அவங்க தான் வெளியிட்டாங்க. ஸோ அதற்கு முதல்ல ரெட் ஜெயண்ட்டுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 2வது ராஜேஷ், இயக்குனர் ராஜேஷ், அவருடைய முதல் படம் சிவா மனசில் சக்தின்ற படத்தை நான் பார்க்கும்போது லைக் என்ன இந்த மாதிரி ஒரு அது என்ன ஜானர்னே சொல்ல முடியல. ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி டைப்பில் எந்த படமும் தமிழில் வந்ததில்லை, எனக்கு தெரிஞ்சு ஹாலிவுட்டில் கூட வந்ததில்லை. ஒரு காமெடி ஆக்ஷன் த்ரில்லர் சொல்லிடலாம் நல்லா ஒரு, ஆனால் இது எந்த ஜானரில் இருக்கு, ஆனால் நம்ம வந்து ஏதோ ட்ரைவ் பண்ணிக்கிட்டே போச்சு. ஸோ அந்த டைமில் நான் அந்த படத்தை பார்த்து தான் அவர் இந்த படத்தை பற்றி என்கிட்ட வந்தார். ஸோ அப்போ அந்த 2வது படம் வரல, பாஸ்கரன். நான் உடனே வந்து கண்டிப்பாக நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டேன். அப்போ அந்த பாஸ்கரன் இதே நிகழ்ச்சியிலேருந்தே இடையில தான் நானும் சூர்யாவும் ஆடியோ லான்ச்சுக்கு வரும்போது தான் அந்த படத்துடைய ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது ஸோ ஹி ஹேஸ் அ ஸ்பார்க் இன்சைட். ஸோ ராஜேஷ் வந்து கண்டிப்பாக அடுத்த ஒரு 5 வருஷம் கழிச்சு போகும்போது எல்லாம் ராஜேஷ் மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கான்னு மொத்த இயக்குநர்கிட்ட கேட்குற அளவுக்கு ஒரு பெரிய டைரக்டர் வரப்போறாரு, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அண்டு இந்த படத்தோடைய டீம் பாலசுப்ரமணியம் கேமரா, அப்புறம் முத்துக்குமார், நான் இவ்வளோ நிறைய பாடல்கள் அவரோட ஒர்க் பண்ணியிருந்தாலும் இந்த படத்தில் ஒரு 5 பாடல்கள் எழுதியிருக்காரு. குறிப்பாக 4 பாட்டு முடிஞ்சிருச்சு. 5வது பாட்டு நாங்கள் பண்ணும்போது நான் ஃபீல் பண்ணேன், ரொம்ப சுத்தமாக இருக்குது ஆடியோ ஆல்பமே கேட்குறதுக்கு, ரொம்ப சுத்தமாக இருக்குது, ஒரு அழுக்காக ஒரு பாட்டு பண்ணலாமே அப்படின்னு தான் இந்த வேணாம் மச்சான் வேணாம், இந்த பொண்ணுங்க காதல் இது மூடி திறக்கும் முன்னாடியே கவுக்கும் குவார்டர்னு ஒரு லைனை கொடுத்தாரு. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இந்த ஒரு பேலன்ஸ் நல்லா இருக்கணும்னு நம்ம பண்ணோம். கடைசியில் இந்த 5வது பாட்டு தான் எல்லாரும் ரொம்ப ரொம்ப தள்ளி வச்சிருக்காங்க. ஸோ இந்த டீமோட
டீமோட ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். அவரோட உதயநிதி சொல்லவே தேவையில்லை. இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது நான் அந்த ட்ரெய்லர் ஒரு 10 முறை பார்த்தேன் இசையமைக்கிறதுக்கு முன்னாடியே. அப்போ படம் எவ்வளோ பெருசாக இருக்கணும் உங்களுக்கே தெரிஞ்சுக்கலாம். ஸோ எல்லாம் வல்ல இறைவன் கிட்ட இந்த படம் மாபெரும் வெற்றியடைய நான் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. ஒரு கல் ஒரு கண்ணாடியின் இசை வெளியிடுற முகூர்த்தம். முதல் இசைப்பட்டு எல்லாருமே சேர்ந்து இங்க வந்திருக்கோம். இருக்கு மீசையரால இறங்கி கலக்கு கோபால மஞ்சரம் மீன் வவால எடச்சாங்க எழுதி வரால இருக்கு மீசையரால இறங்கி கலக்கு கோபால. விழாக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நிறைய பேசிட்டாங்க படத்தை பத்தி, எல்லா பாசிட்டிவ் எனர்ஜியும் ஸ்டேஜில் காமிச்சிட்டாங்க. மறுபடியும் அதை ரிப்பீட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். பட் நம்பரை பத்தி பேசி ஆகணும். அதுக்கு முன்னாடி ஹாரிஸ் ஜெயராஜ் சார் 2002 காக்க காக்கால் ஆரம்பிச்சு நிறைய முக்கியமான படங்கள், நல்ல வெற்றிகள் நீங்க எல்லாரும் தந்திருக்கீங்க. அதுல அந்த படங்களுக்கான வெற்றிகளுக்கு பாதி காரணம் ஹாரிஸ் ஜெயராஜ் சார்னு ரொம்ப நன்றியோட கை நீட்டி பேசலாம். அவரை ரொம்ப முக்கியமான காரணம் எனக்கு என்னோட கரியரில் என்னோட படங்களுக்கு வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் சார் இருந்திருக்காரு. அண்ட் ஆல்சோ நிறைய அவரோட படங்கள்ல அவரோட பாடல்கள் நிறைய நடிச்ச ஹீரோன்னு நான் ரொம்ப பெருமையாக சொல்லிப்பேன். இவங்க 2 பேரும் கூட்டணி இந்த படத்தில் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உதய் அவர்களுக்கும் ஹாரிஸ் ஜெயராஜ் சாரோட டீம் இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹாய் பாலு சார், எனக்கு பிதாமனில் அவரோட ஒர்க் பண்ண ஞாபகங்களால் மறக்கவே முடியாது. கண்மணின்னு பேசிப்போம், அது ஒரு தனி கதை இருக்கு. அவர் முதல் நாள் ஷூட்டிங்கில் நடந்திருக்கிற விஷயங்கள் வந்து என்கிட்ட அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார். அவ்வளோ பாசிட்டிவ் வைப். அவர் மட்டும் இல்லாமல் டேரக்டர் சொன்னது மட்டும் இல்லாமல் அங்கே யூனிட்ல இருக்கிற லைட்மேன்ஸும் வந்து இந்த விஷயங்கள் பேசிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஜாலியாக பண்ணுறாரு. கொஞ்சம் மேக்கப் கோதண்டன் இருக்காரு, அவரும் சொல்லிட்டு இருந்தார். அவரெல்லாம் வந்து எங்கள் அப்பாவுக்கு இருந்து எல்லாருமே பார்த்து அவர் அவ்வளோ ஆக்டர்ஸை பார்த்துருக்காங்க, அந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே. அவங்ககிட்ட இருந்து ஒரு நல்ல வார்த்தை, அவங்க வாயில நல்ல வார்த்தை வருது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது மாதிரி லைட்மேன்ஸ்லேருந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்லேருந்து எல்லாருமே யதார்த்தமாக பண்ணுறாரு சார் அப்படிங்கிற வார்த்தை மட்டும் சொல்லிகிட்டே இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த மாதிரியான வார்த்தைகள் கேட்கறதுக்கு. கெமிஸ்ட்ரி ரொம்பவே நல்லா இருந்தது. ஹன்சிகா கூடயும் சரி, சந்தானம் கூடயும் சரி, யதார்த்தமாக பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச். எனக்கு திரும்பி அப்படியே ஃப்ளாஷ்பேக் பின்னாடி போயிடுச்சு, 97 போயிடுச்சு. யதார்த்தமாக பண்ணுறது வந்து ரொம்ப சேலஞ்சான விஷயம்ட்டு நான் சொல்லுவேன். எனக்கு பயமாகவும் இருக்குது, சந்தேகமாகவும் இருக்குது, என்னால் இந்த மாதிரி யதார்த்தமாக பண்ண முடியுமா அப்படின்ட்டு. ராஜேஷோட படங்கள் தேட்டரில் பார்த்துருக்கேன். அந்த ஆரம்பிச்சதுலேருந்து கடைசி வரைக்கும் அவ்வளோ கிளாப்ஸ்ங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு படத்தில் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி லைட் ஹார்ட்டடாக என்டர்டெய்னிங்காக ரொம்ப ஜாலியான படங்கள் பண்ணுறது இன்னும் அதை விட கஷ்டம். அது கன்சிக்யூட்டிவாக பண்ணிட்டு இருக்காரு. அந்த எனர்ஜி இப்போ எல்லாருமே ஸ்டேஜில் விட்னஸ் பண்ணணும். மொத்த யூனிட்டும் பேசுகிற விஷயங்கள், நம்மகிட்ட ஷேர் பண்ண விஷயங்கள்லேருந்து வந்து நம்ம அதை விட்னஸ் பண்ணோம். ஸோ ராஜேஷ் கூட நான் படம் பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு பயமாக இருக்குது. சிம்பிளாக யதார்த்தமாக பண்ணுற விஷயங்கள் வந்து நான் திரும்பி சொல்கிறேன். நிஜமாவே நான் நினைக்கிற விஷயங்கள் நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். ஹீரோ கிட்ட வரணும். எல்லாருமே சொல்றாங்க சிம்பிளான ஆளு நண்பர் அப்படிங்கிறது. அது நிச்சயம் உண்மை. ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில வந்து அத்தனை வேலையும் செய்யறது, மேக்சிமம் கஷ்டப்படுறது வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்னு எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் ஷேர் பண்ணியிருப்பாங்க அவங்களோட எவ்வளோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. கிட்டத்தட்ட அந்த ஒர்க் பண்ணுறதை நான் வந்து உதவிட்ட பார்த்துருக்கேன். 7ஆம் அறிவு படத்துக்கு குறிப்பாக வந்து நைட்டு 1 மணிலேருந்து பிஸ்னஸ் கிட்ட ஃபாலோ பண்ணுறதுலேருந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஃபாலோ பண்ணுறதுலேருந்து அவ்வளோ விஷயங்கள் வந்து உதவி பண்ணுறதை பார்த்துருக்கேன். அவ்வளோ குட்னஸ், அவ்வளோ அந்த நல்ல மனசு, நல்ல ஹியூமன் பீயிங்காக இருக்கிறது எல்லாமே வந்து நிச்சயமாக காணாமல் போயிடாது. அது எல்லாமே வந்து ஸ்க்ரீனில் டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஒரு 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 பர்சன் வந்து ஒரு 60% 70% என்ன இருக்கிறாரோ அது நிச்சயமாக ஸ்க்ரீனில் அப்படியே தெரியும். ஒரு 30% கதைக்காக ஆக்டராக மாறலாம், சில விஷயங்கள் பண்ணலாம். பட் யதார்த்தமாக என்ன மனசில் இருக்கோ, என்னவா இருக்கோமோ அது ஸ்க்ரீனில் நிச்சயமாக வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். அந்த விஷயம் நிச்சயமாக இந்த படத்தில் வந்து பதியும். முதல் படம்
சீனிவாசன் அவர்கள் சொன்ன மாதிரி தனக்கு என்ன தெரியுமோ தனக்கு என்ன வருமோ அதை வச்சு பண்ணலாம், அதை நம்பி பண்ணலாம் அப்படிங்கிறது நம்பிக்கையில் கரெக்டான டீம் பிடிச்சிருக்காரு, கரெக்டான டேரக்டர் பிடிச்சிருக்காரு, தனக்கு பிடிச்ச விஷயத்த வந்து முதல் படத்திலே பண்ணியிருக்காரு. எல்லாருக்குமே இருக்கும் அந்த ரோட் நாட் டேக்கன் அப்படின்ட்டு. சின்ன வயசுல சில ஆசைகள் இருக்கும், அது நடக்காமல் போயிருக்கும் வாழ்க்கையில். சில டைம் அது இப்படி பண்ணியிருக்கலாமே, பண்ண மாட்டோமேன்ட்டு ரொம்ப லேட்டாக ரியலைஸ் பண்ணுவோம். அப்படி இல்லாமல் சின்ன வயசுலேருந்து இந்த ஆசையை நிறைவேற்றிருக்கிறாரு. எனக்கு 97 நான் சினிமாவில் வசந்த் சாசன் ஞாபகம் இருக்கு. சாங்ஸும் சரி, டான்ஸும் சரி, ரொமான்ஸும் சரி, அது சாதாரணமாக வராது. அது பெரிய விஷயம் கிடையாது பிரதர், நான் அதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கேன். 97 நான் நேருக்கு மேல் அறிமுகமாகி படம் தேட்டரில் ஸ்க்ரீனில் வரதுக்கு முன்னாடியே தானு சார் ஒரு பேப்பர் ஆட் கொடுத்தாரு எனக்கு. நான் அதுக்கு முன்னாடி அவரை பார்த்தது கூட இல்லை, பெரிய பழக்கம் கூட இல்லை. சூர்யாவோட வரவு நல்வரவாக்கு அப்படின்ட்டு திடீர்னு ஒரு பேப்பர் ஆட் வந்தது. அதுக்கு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அது மாதிரி உதயோட வரவு நல்வரவா இருக்கணும், நீண்ட பயணம் போகணும். இது ரொம்ப முக்கியமான இடம். எந்த வேலை செஞ்சாலும் வந்து அதுக்கு ஒரு சன்மானம் கிடைக்கும், ஒரு பாராட்டு கிடைக்கும். பட் இந்த தொழிலில் மட்டும் நம்ம ஏற்றுக்கப்படுவோம், நம்ம ரொம்ப பிடிச்சவங்கள மாறிடுவோம். இது ரொம்ப முக்கியமான இடம். அது உணர்ற உதய் அவரோட பெஸ்ட்டை கொடுத்துட்டே இருப்பார் நான் நம்புகிறேன். இந்த படம் எல்லா பாசிட்டிவ் எனர்ஜியோட மறுபடியும் ஒரு பெரிய வெற்றி படமாக நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் நான் சூர்யா சாருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா வந்து அவர் மாற்றான் ஷூட்டிங்கில் இருந்தார். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்காக வந்து இவ்வளோ தூரம் வந்து கலந்துக்கிட்டதுக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ். என்னோட ஃபஸ்ட்டு படம் அவர் தான் வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்தார். ரெண்டாவது படமும் அவர் தான் வந்திருக்காரு. இந்த படமும் அவர் தான் வந்திருக்காரு. அடுத்த படம் அவர் வந்து தான் ஆகணும். ஏன்னா வந்து கார்த்தி சாரோட அடுத்த ஆலின் நாள் அழகுராஜா அந்த படம் பண்ணுறேன். ஸோ அந்த படத்துக்கும் அவர் வந்து ஆகணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் ஜீவா சார் நான் கூப்பிட்டேன், ஒன்றும் பிரச்சனை நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு உடனே வந்துட்டார். ஆர்யா வந்து ஃபுட்பால் விளையாடி காலை உடச்சிக்கிட்டு இருக்காங்க, வர முடியலன்னு சொல்ல சொன்னார். அப்புறம் ரவி சார் எனக்காக வந்தார். இங்கே இருக்க எல்லாருமே எனக்காக வந்திருக்காங்க. ஏன்னா வந்து வாழ்த்துறதுக்காக நிறைய ப்ரொடியூசர்ஸ், வெல்விஷர்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. மெயினாக மீடியா பர்சன்ஸ் வந்து, அப்புறம் ரேடியோலேருந்து வந்திருக்காங்க, சேனல்லேருந்து வந்திருக்காங்க, பத்திரிகை நண்பர்கள் வந்திருக்காங்க. இந்த படத்தை வந்து கரெக்டான டைமில் வந்து ரொம்ப நல்லா ப்ரொமோட் பண்ணாங்க எனக்கு. ஸோ எல்லாருக்கும் நான் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் தேங்க்ஸ் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் யாரையாவது விட்டு போயிருந்தா சாரி. தேங்க்யூ வெரி மச் எவ்ரிபடி. நான் வந்து சூர்யா சாருக்கு கண்டிப்பாக நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா அவர் வந்து டேட் கூட நாங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியல. ஹாரிஸ் சார் வந்து கொஞ்சம் டியூன் கொடுக்கும்போது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி அப்புறம் போஸ்ட்போன் ஆச்சு. அப்புறம் அவர்கிட்ட போய் சொன்னோம். அவர் சொன்ன அதெல்லாம் கவலைப்படாதீங்க, நீங்கள் டேட் மட்டும் சொல்லுங்கள் நான் வரேன் அப்படின்னு. நீங்கள் அவர் ஊட்டியில் ஷூட்டிங்கில் இருந்தார். இந்த ஃபங்க்ஷனில் இந்த ஆடியோ ரிலீஸ்க்காக அங்கேருந்து வந்திருக்காரு. ஸோ தேங்க்ஸ் பிரதர். அண்ட் ஹாரிஸ் ஜெயராஜ் சார் ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு, கொஞ்சம் சீக்கிரம் ரீடிங் கார்டுங்களாம் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா படத்தை சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்க. அது அவங்க ரசிகர்கள் சார்பாக கேட்குறேன். நான் நாளைக்கு காலையில் ஆஃபீஸுக்கு வந்துடுவேன். ஸோ அனைவருக்கும் நன்றி. இணையதள நண்பர்கள் எல்லாரும், சந்தானம் சாருடைய ரசிகர்கள், ராஜேஷ் சாருடைய ரசிகர்கள், சூர்யா சார் ரசிகர்கள், உங்கள் அனைவருக்கும் நன்றி. ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ.